ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளை நமக்காக உண்டு பண்ணியிருக்கிறார். ஆமென். ஒரு சிலர் முகத்தில் நல்ல சிரிப்பு இருக்குது, ஒரு சிலர் முகத்தில் கொஞ்சம் சோகமாக இருக்கீங்க. சந்தோஷமாக கர்த்தர் உங்களை குடும்பமாக நம்மை இந்த நாள் வரைக்கும் நிறுத்தி இருக்கிறாங்க. ஆமென். அது கர்த்தருடைய தயவு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். இந்த குடும்ப கூடுகையில் கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருளி இருக்கிறார். ஆமென். இந்த பூமியில் கர்த்தர் உண்டாக்கும் போதே ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கலை, ஒரு பெரிய திருச்சபையை உண்டாக்கலை, அப்படி தானே? அவர் நினச்சிருந்தா ஒரு வார்த்தையினால ஒரு 100 பேரை உண்டாக்கி அப்படி செய்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படி செய்யலை. அவரிடத்தில் ஆவி அளவில்லாமல் இருந்தும் அவர் ஒருவனைத்தான் உண்டாக்கினான்னு பைபிளில் சொல்லுது. ஆமென். அவர் நினைத்திருந்தா கல்லுகளை அப்பங்கள் ஆக்கியிருக்க முடியும், எதை வேணாலும் செய்ய முடியும். ஆனால் கர்த்தர் அதை செய்யாமல் பைபிள் சொல்லுது, ஒருத்தரை உண்டாக்கி அடுத்து ஒரு ஸ்திரீயை கர்த்தர் உண்டாக்கி அவர்களை குடும்பமாக இணைக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த சமுதாயத்தில் கொஞ்சம் திரும்பி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிக்க முடியும். எல்லாமே அடுத்தடுத்த நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. பிஸ்னஸ் நல்ல நிலைமைக்கு போகுது, டெக்னாலஜி வளருது, பொருளாதாரம் வளருது, அப்படி தானே? பெண்களுடைய மேம்பாடுகள் வளருது, பெண்களுக்கு சுதந்திரம் வளருது. இப்படி நீங்கள் எதை பார்த்தாலும் எல்லாத்துலேயுமே உலகம் அடுத்த நிலையை நோக்கி போகுது. ஆனால் குடும்பம்னு வரும்போது மட்டும் எப்படி ஆயிட்டுருக்கு? பின்தங்கி போயிட்டுருக்கு குடும்பம். கரெக்டாக இல்லைங்களா? எத்தனை பேர் என்னோட இந்த வார்த்தையை ஆமோதிக்கிறீங்க? உண்மைதான் சிஸ்டர், கரெக்ட். மற்ற எல்லாமே முன்னோக்கி போகும் பொழுது ஃபேமிலி மட்டும்தான், குடும்பங்களை மட்டும்தான் பிசாசு பயங்கரமாக தாக்கி, முன்பு இருந்த மாதிரி கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள அந்த ஒரு உறவு இல்லை, குடும்பங்களுக்குள்ள மிகவும் மோசமான காரியங்களை இந்த கடைசி காலத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி ஃபேமிலிஸை மட்டும் பிசாசு பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான் அப்படின்னா, நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது, கர்த்தர் எதை கட்டுகிறாரோ அதை பிசாசு இடிக்கணும்னு நினைப்பான். ஆமென். ஆண்டவர் எதை இடிக்கணும்னு நினைக்கிறாரோ அதை அவன் என்ன பண்ணுவானா கட்டுவான். கர்த்தர் செய்கிறதற்கு எதிர்மறையானவைகளை செய்கிறது தான் பிசாசனுடைய குணம். கர்த்தர் ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்பும்போது அந்த குடும்பத்திலேயே ஏதாகிலும் ஒரு நபர் யார் வீக்காக இருக்காங்களோ, பலவீனமாக இருக்காங்களோ, எப்படி ஒரு தொற்று நோய் இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்குமே தெரியும் கொரோனா என்ற தொற்று நோயை. இப்படி ஒரு இடத்துல ஒரு தொற்று நோய்க்குரிய வைரஸ் இருக்குன்னா அந்த வைரஸ் எல்லாருக்குள்ளும் போகும். ஆனால் அந்த வைரஸ் யாருக்குள்ளிருந்து வியாதியையோ நோயோ உண்டாக்குனா யாருடைய இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும், அப்படி தானே? கரெக்டாக இல்லைங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இல்லையோ அவர்களை முதலாவது என்ன பண்ணுன்னா அந்த குடும்பத்தில் அதுதான் தாக்கும். ஃபஸ்ட்டு யாரை தாக்குதோ அவர்களுக்கு என்ன இல்லை? நோய் வெளியில் பார்க்குறதுக்கு ஒருவேளை ஜைஜாண்டிக்காக இருக்கலாம், ஜிம் பாடி இருக்கலாம், ஆனால் உள்ளே பார்த்தா என்ன இருக்காது? நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால முதல்ல அந்த குடும்பத்தில் அவர்கள் என்ன பண்ணுவோம்? பிசாஸ். அதனால தான் ஒரு கோல்டு, ஒரு ஃபீவர்னா கூட ஃபஸ்ட்டு யாருக்கு வருதுன்னா குழந்தைங்களுக்கு வருது. அந்த மாதிரி தான் ஆவிக்குரிய காரியங்கள். யார் குடும்பத்தில் ஸ்பிரிச்சுவலி வீக்காக இருக்காங்களோ, ஆவிக்குரிய ரீதியில் பலவீனமாக இருக்காங்களோ, சத்ரு அவர்களை கையில் எடுத்து அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளை உண்டாக்கும். ஆமென். ஒரு குடும்ப தலைவர் ஜெபிக்காதவரா, கர்த்தரை தேடாதவரா, கர்த்தருக்கு பயப்படாதவரா இருப்பார்னா பிசாசு அவர்களை கையில் எடுப்பான். ஒருவேளை ஒரு குடும்ப தலைவி கர்த்தருக்கு பயப்படாதவர்களாக இருப்பாங்கன்னா அவங்கள கையில் எடுப்பான். ஒருவேளை குடும்ப தலைவரும் தலைவியும் அதை சரியாக இருந்துட்டிங்கன்னா, பிள்ளைகள் அப்படி இருந்தாங்கன்னா பிள்ளைகளை கையில் எடுப்பான். அப்படி பிள்ளைகளையும் ஓரளவுக்கு சமாளிச்சா அந்த வீட்டில் யாராவது ஒரு வயதான அம்மாவோ ஐயாவோ இருப்பாங்க, அவங்கள கையில். இந்த மாதிரி யாராகிலும் ஒருவரை வீட்டுக்குள்ளிருந்து எடுத்து அந்த குடும்பத்தை என்ன பண்ணணும்னு பிசாசு என்ன பண்ணுறான்னா நோக்கம் வைக்கிறான். ஆனால் ஏன் இப்படிப்பட்ட குடும்ப கூடுகைகள் திருச்சபைகளில் நடத்தப்படணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவர் குடும்பங்களை நேசிக்கிறார், குடும்பங்களை கட்டி எழுப்பணும்னு நினைக்கிறார். ஆமென். உங்களையும் என்னையும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இந்த சமுதாயத்துக்கு முன்னாடி நிறுத்தணும்னு கர்த்தர் நினைக்கிறார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. என் சத்தத்தை கேட்குறவர்கள் நீங்கள் கவனிக்கணும். என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் வேதத்தை படிப்பாங்க. எதை படிப்பாங்க? நம்ம வேதத்தை படிப்போம். கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களை படிப்பாங்க. அல்லேலூயா. அவங்க வேதத்தை ஓடி வந்து படிப்பாங்களா? படிக்க மாட்டாங்க. அவங்க யாரை படிச்சுட்டு இருக்காங்க? நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை தேவனை அறியாத ஒருத்தர் படிச்சுட்டு இருக்கிறார். உங்க வீட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க தேவனை அறியாத ஒருத்தர் உங்க குடும்பத்தை படிச்சுட்டு இருக்கிறாங்க.
உங்கள் பிள்ளை வளர்ப்ப படிச்சுட்டு இருக்காங்க, உங்கள் பிள்ளைகள் நடக்கைய படிச்சுட்டு இருக்காங்க. தே ஆர் ரீடிங். உங்களை வச்சுதான் அவங்க நீங்க ஆராதிக்கிற தேவன் இப்படிப்பட்டவர்ன்றத கண்டுபிடிப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அதனாலதான் ஒரு குடும்பத்தை அவமான சின்னமா நிறுத்திட்டா அந்த தேவன் மேல நம்பிக்கையை போயிடும்ல. புறச்சாதிகள் தேவனிடத்தில் ஓடி வராமல் இருப்பதற்காக தான் சத்துரு குடும்பங்களை தாக்குகிறார். It is not just an attack to your family, but it is attack to the kingdom. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்த ஒரு தாக்குதல் தான் பிசாசு செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இதை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் இதில் ஜெயிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபாதர் அப்பா எழுதின ஒரு பழைய பாட்டு தான், ஆனால் அதில் ஒரு வார்த்தை இருக்கு, கலங்கிடவே வேண்டாம். அதை நான் எப்படி எந்த வரியிலிருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, நல்லதொரு போராட்டம் போராடும் விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதொரு போராட்டம் விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகையில் தந்திடுவார். நேசர் வருகை கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே மாட்டேன், கலங்கிடவே முதலாவது நான் உங்களை வாழ்த்துறேன். ஏன்னா நீங்கள் காலையில் 2 சர்வீஸ் ஆலயத்தில் நடந்திருக்கு. அதில் நீங்கள் ஒரு சர்வீஸ் அட்டன் பண்ணாலும் தொடர்ந்து இந்த கூட்டத்திற்கு இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம். நம்ம கரங்களை தட்டுவோமா உங்களுக்காக. தேங்க்யூ ஃபார் ஸ்டேயிங் பேக், தேங்க்யூ ஃபார் டேக்கிங் டைம் டு பி ஹியர். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம், சத்தியம் என்ன அப்படின்னா, நம்ம கர்த்தருக்காக அவர் சமூகத்தில் உட்கார்ந்துருக்கிற ஒரு சின்ன நேரத்தையும் அப்பா கணக்கில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் சொல்லியிருக்கேன் இதை முன்னாடியே, எனக்கு ஈஸியாக மறந்துடும். நான் ஒரு மறதி, வேதம் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருக்குது. என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவார், இவ கூட நான் இருக்கிறதுனால தான் என்னையே இவன் ஞாபகம் வச்சிருக்கா அப்படின்னு. கூடவே இல்லைன்னா அவரையும் மறந்துடுவேன். ரொம்ப ஈஸியாக ஐம் வெரி ஃபர்கெட்ஃபுல். அது எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கும். எப்படி படித்தாலும் டக்கு டக்குன்னு எனக்கு என்ன பண்ணிடும், மறந்துடும். நான் ரிவர்ஸ், அதாவது கடைசியில் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிற வரையும் ஒருத்தங்க புக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த கேஸ் தான் நான். அப்படி படிச்சுட்டே இருந்தால் தான் போய் உடனே அதை நான் என்ன பண்ணுவேன்னா எக்ஸாம் எழுதுவேன். அப்போ எனக்கு மறந்துருன்றதுனால படிக்கிறதுக்கு எனக்கு அவ்வளோ ஆர்வம் வரல. நம்ம என்ன படித்தாலும் நமக்கு மறந்துடுது அப்படின்னு. அப்போ எனக்கு ஒரு ஆண்டி இந்த வார்த்தையை சொன்னாங்க, எனக்கு மறந்துடுது ஆண்டி, நான் எவ்வளோ படித்தாலும் எனக்கு மறந்துடுது. அப்போ அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னன்னா, நீ உனக்கு மறந்துட்டாலும் நீ எவ்வளவு நேரம் படிச்சன்றதை ஏசப்பா பார்க்குறாரு. நீ அந்த நேரத்தை செலவு பண்ணதுனால அந்த நேரத்துக்குரிய பலனை ஆண்டவர் உனக்கு தருவாரு. அதனால நீ சோர்ந்து போகாம, மறந்துடும் தான் உனக்கு, ஆனாலும் நீ எஃபர்ட் போட்டு படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னுடைய காலேஜ் டைம்லலாம் எக்ஸாம் ஹால் அப்போ எக்ஸாம் டைம் அப்போ மற்றெல்லாம் படிப்பேன். நான்லாம் எப்படின்னா எக்ஸாம் ஸ்டடி ஹால்லே படுத்து தூங்குவேன், எழுந்து படிப்பேன், முகத்தை கழுவிட்டு அப்படி படிப்பேன். நான் அப்படி படித்தாதான் எல்லாரும் சுலபமாக படிக்கிற இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சிச்சு. கர்த்தர் அதில் ரொம்ப அந்த வார்த்தையை நான் விசுவாசித்தேன். நான் எவ்வளவு நேரத்தை அந்த படிப்புக்கு செலவிடுறனோ அதற்குரிய பலனை எனக்கு ஆண்டவர் தர ஆரம்பிச்சேன். ஆமென், ஆமென். என் கூட படித்தவங்களாம் இன்டர்நேஷ்னல் போர்டில் படிச்சுட்டு வந்தவங்க, நல்ல சிபிஎஸ்சி போர்டில் படித்தவங்க. பட் நான் அந்த மாதிரி ஒரு ஹையர் போர்டில் படிக்கலைனாலும் அவர்களை விட ஒரு ஓவரால் நான் எதிர்பார்க்காத ஒரு ரேங்க் எடுக்க கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சார் காலேஜில். ஆமென். அது எனக்கே ஆச்சரியமா, என் பேரை கால் அவுட் பண்ணும்போது எல்லாருக்கும் ஆச்சரியம், பிரின்சியா, ஏன்னா ஷி வில் ஃபர்கெட். கர்த்தர் அந்த நேரத்தை பார்த்து அதற்குரிய பலனை எனக்கு கொடுத்தார். நானும் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் தேவ சமூகத்தில் இருக்கணும்னு நினச்சி நீங்கள் உட்கார்ந்துருக்கீங்கல்ல, அதற்குரிய பலனை நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் தரும். ஆமென். பரலோகத்தில் உங்கள் பெயர், நீங்கள் செலவிடுகிற நேரங்கள் எழுதப்பட்டு கொண்டு இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென்.
ஆமென். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். நான் உங்களை வாழ்த்துறேன். இந்த நாளில் உங்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு சில மனிதர்களை, ஒரு சில வசனங்களை நான் கொண்டு வந்து ஒரு சில நடைமுறை ஆலோசனைகளையும் சொல்ல போகிறேன். நீங்கள் ஒருவேளை எதிர்பார்க்கலாம், நானும் என் கணவர் 2 பேரும் நின்று பேசுவோம் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னொரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் நமக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்குது. நம்ம ஆஃப்டர்நூன் செஷன் இதை முடிச்சுட்டு நம்ம அடுத்த செஷன் நமக்கு ஆரம்பிக்கும் போது பொதுவாக நானும் சேர்ந்து நின்று பேசுவோம். ஆனால் ஒரு ரகசியத்தை நாங்கள் கண்டுபிடிச்சோம். என்னன்னா, ஆண்கள் அசையவே மாட்டேங்கிறாங்கன்றதை கண்டுபிடிச்சோம். என்ன, சீயோன் பர்வதம் அசையாமல் இருப்பது போல ஆண்கள் இப்படியே இருப்பாங்க. அப்போ ஒரு கூட்டத்தில் என்னுடைய கணவர் என்ன பண்ணாருன்னா, ஒரு ஐடியா வந்துச்சு. நம்ம ஆண்களை தனியாக கூட்டு போயிடலாம். எப்பவுமே யூத்ஸ்க்கு தான் பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக நாங்கள் 2 பேரும் பேசுவோம். அப்போ ஒரு கூட்டத்தில் ஜென்ஸை மட்டும் தனியாக கூட்டு போவோம் அப்படின்னு கூட்டிகிட்டு போனால் என் கணவர் சொல்கிறாரு, இப்போதாம்மா அவங்க ஜாலியாக பேசுகிறாங்க, ஃப்ரீயாக பேசுகிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க, நிறுத்தாதீங்க பாஸ்டர் இன்னும் பேசுங்கன்றாங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ அதனால ஆஃப்டர்நூன் செஷனில் தனித்தனியாக நம்ம பிரிஞ்சு பெண்களுக்கு ஆண்களுக்கு தனித்தனி செஷன் இருக்கும் போது நிறைய ஆண்கள் இப்போ தான் சிரிக்கிறாங்க. 47 சுதந்திரம் கிடைச்ச மாதிரி, பரவாயில்ல கொஞ்ச நேரமாவது எங்களுக்கு மதிய செஷனில் 1.5 மணி நேரம் சுதந்திரம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி. ஓகே, தட்ஸ் கோயிங் டு பி வெரி நைஸ் டைம். நம்ம ப்ராக்டிக்கலாக டீல் பண்ணுற விஷயம், சில ப்ராக்டிக்கலான டிப்ஸு நம்ம நினச்சிட்டு இருப்போம் இதுதான் அப்படின்னு. அதில் உங்கள் ஐடியாஸை கொஞ்சம் திருப்பி உங்கள் மைண்டை கொஞ்சம் டேர்ன் ஓவர் பண்ணி இந்த ஆங்கிள்லேருந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை கொஞ்சம் அடுத்த ஆங்கிள் கொண்டு வந்து நிறுத்தி உங்களை பார்க்க வைக்கிற மாதிரியாக இந்த செஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ இது மென் அண்ட் விமென் 2 பேருமே நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்க. ஆஃப்டர்நூன் செஷனில் நிச்சயமாக இருங்க. தட்ஸ் கோயிங் டு பி வெரி ப்ராக்டிக்கல் செஷன். எத்தனை பேர் இருப்பேன்னு சொல்கிறீங்க? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வேர்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒரு சங்கீத புத்தகத்தை நம்ம வாசிக்கலாமா? 147 சங்கீதம் 13 14 வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை நம்முடைய திருச்சபையில் இருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் வாக்குதத்தமாக கொடுக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. வாசிக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வேதம் வைத்திருந்தீங்கன்னா 147 சங்கீதம் 13 வசனத்தை வாசிக்க கேட்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளவைகளாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குகிறார். அல்லேலூயா. ஒரு குடும்ப தேவையான 4 விஷயம், அடிப்படை 4 விஷயம் இந்த வசனத்துல இருக்கு. ஆமென். அல்லேலூயா. இந்த 4 விஷயத்தையும் இந்த 2 வசனத்துக்குள்ள அழகாக அடக்கி இருக்கிறாங்க. நான் கீழே இருந்து மேலே பார்க்க போறோம். நம்ம ஃப்ரம் டவுன் வில் கோ அப். இந்த லாஸ்ட் வார்த்தை என்ன இருக்குன்னா, உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தி ஆக்குவார். ஆமென், ஆமென். நம்ம கரங்களை தட்டி ஒரு பாட்டு, இந்த வார்த்தைக்கு பாட்டு பாடி பாடி நம்ம வந்து மெசேஜ் கேட்கலாம். ஓகேவா? திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. வெறும் கோதுமையினால நம்மளை திருப்தி ஆக்குவேன் வசனம் சொல்ல, உச்சிதமான கோதுமை. அந்த வார்த்தையை வாசிச்சிங்களா? உச்சிதமான கோதுமைனா ஃபைனஸ்ட், ஃபைனஸ்ட்னு ஆங்கிலத்தில் இருக்கு. அதாவது ஒரு ஸ்பெஷலா நம்ம இந்த காஃபி விளம்பரத்துலலாம் பார்த்தீங்கன்னா, தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி கொட்டைகளிலிருந்து வறுத்து அரைக்கப்பட்ட காப்பி தூள் அப்படி சொல்றாங்களா? எதுக்கு அப்படி அப்பதான் நீங்க காப்பி தூள் காப்பி தூள்லாம் வாங்குவீங்களா? என்ன சொல்லுவீங்க? காப்பி தூளா அப்படின்னு இருவீங்க. ஆனா தேர்ந்தெடுக்கப்பட்ட காஃபி கொட்டைகளில் வறுத்து அரைத்தோம் அப்படின்னு உங்களுக்கு எப்படி இருக்கு? அது மேல ஒரு தேர்ந்தெடுத்து அமேசான் காடுகளில் அரிய வகை மூளையினால் செய்யப்பட்ட எண்ணெய். நீங்க வாங்கி தடவனீங்கன்னா முடி புதர் மாதிரி வளரும்னு சொல்றாங்க. எனக்கு இது வரைக்கும் வளர்ந்த மாதிரி நான் பார்க்கல. ஆமா, இப்படியெல்லாம் சொல்லும் போது நமக்குள்ள என்ன உண்டாகுதா? ஓ, ஏதோ நமக்காக விசேஷமா எடுத்திருக்காங்க. எல்லா எண்ணெய் மாதிரி இந்த எண்ணெய் இல்லை சார், இது அமேசான் கார்டில் போய் எடுத்தாங்களா. அமேசான் கார்டு எங்க இருக்குன்னு கேளுங்க, அவனுக்கு தெரியாது, சும்மா அடிச்சுடுவான் நம்ம இல்லை. அந்த மாதிரி அப்படி
உலகம் சொல்ற மாதிரி மாய்மாலமாய் ஆண்டவர் சொல்லாம ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நான் உச்சிதமான கோதுமையினால உன்னை திருப்தியாக்குவேன். உங்க குடும்பங்களுக்குள்ளாக கர்த்தர் தர வேண்டும் என்று நினைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சாட்டிஸ்ஃபைட் லைஃப். ஆமென். நான் என்ன எதிர்பார்த்தேன் தெரியுமா? நீங்க எல்லாம் வாய் திறந்து ஆமேன்னு சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். நீங்க நினைக்கலாம், ஆல்ரெடி நாங்க அப்படித்தானே இருக்கோம், கர்த்தர் எங்களை திருப்தியா வச்சிருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? அந்த திருப்தியாய் வைத்திருக்க, எதுக்காக கர்த்தர் நம்மளை திருப்தியா வைத்திருக்கிறார்? சாட்டிஸ்ஃபைட் லைஃப் என்ன தெரியுமா? நம்ம கையில் எடுத்து மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காக. அல்லேலூயா. மீதம் எடுக்கிறது எதுக்கு தெரியுமா? கொடுப்பதற்காக. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுல ஒரு சந்தோஷம் இருக்கு. நீங்க அந்த சந்தோஷத்தை நிச்சயம் உங்க வாழ்க்கையில அனுபவிச்சு, எத்தனை பேர் அனுபவித்திருக்கீங்க? ரிசீவர் ஆஃப் அ பிளெஸிங். ஆனா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க, அது ஒரு வேற லெவல் சந்தோஷம். ரிசீவிங்ல இருக்கிற, ரிசீவிங் சைட்ல இருக்கும்போது இருக்கிற ஹாப்பினஸை விட அந்த கிவிங் சைடில், அந்த கொடுக்கிற இடத்துல இருந்து நம்ம மற்றவர்களுக்கு கொடுக்கும்பொழுது அந்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க, அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீங்க எப்படி அப்படின்னா, எத்தனை கோடி பேங்க்ல இருந்தும் திருப்தி அடையாத, இந்த திருப்தி அடையாத ஒன்று பைபிள் எழுதியிருக்காங்க. என்ன சொல்லுங்க? தீ, அக்கினி. இது திருப்தி அடையாது. எவ்வளவு போட்டாலும் அது என்ன பண்ணும்? எரிச்சுக்கிட்டே இருக்கும். எவ்வளவு கோடி பேங்க்ல இருந்தாலும் திருப்தி அடையாத ஒரு சில நபர்கள் இருப்பாங்க. ஆனா தேவைக்கு இருந்தா கூட அந்த மனசுல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆமே, இவ்வளவுதான் சார் இருக்கு, எங்களுக்கு ஒரு மாசம் 20,000 சம்பளம் தான், ஆனா எங்க மனசு சொல்லுது தேங்க்யூ ஜீசஸ். அல்லேலூயா. ஆமென். அந்த திருப்தியின் நிலைக்கு கர்த்தர் நம்மை கொண்டு வர வேண்டும் என்று வரும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன். எங்க வீடுகளுக்குள்ள கடன் இல்லாத வாழ்க்கை, கையேந்துகிற நிலை இல்லை. கர்த்தர் கொடுக்கிற கைகளா எங்களை மாற்றணும். ஆமேன். கர்த்தர் சொல்றாரு, உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தி ஆக்குவேன். ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன். ஒரு குடும்பத்துக்கு என்ன தேவைன்னா, ஒரு குடும்பம் நடத்த அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்னா ப்ரொவிஷன் தேவை, தேவைகள் தேவை. நம்ம தேவைகளை கர்த்தர் சந்திக்கிற தேவன். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஒரு தேவைகள் வரும்போது, இப்ப நீங்க ஒரு தேவை, இப்ப எல்லாருமே பிள்ளைங்க ஸ்கூல் முடிக்க போறாங்க, காலேஜ் சேர்க்கணும்னா நமக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை தேவைப்படுது. எஸ் ஆர் நோ? எஸ். பிள்ளைகளை ஸ்கூலுக்கே அவ்வளோ தேவை, காலேஜ் சேர்க்கணும், அடுத்தடுத்த நிலை கொண்டு போகும்போது ஒரு தேவை உங்களுக்கு முன்பாக வரும் பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? தேவ பிரசன்னத்திற்கு போய் கணவனும் மனைவியும் ஜெபிக்கிற ஹேபிட் இருக்குன்னா நீங்க 2 பேரும் கை கோத்துக்கணும். கை கோர்த்து, நான் சொல்லுவேன், புதுசாக கல்யாணம் ஆக போகுது, என்கேஜ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு யாராவது எங்ககிட்ட சொன்னாங்கன்னா, இல்லை புதிதாக திருமணம் ஆகுதுன்னு அப்படின்னு சொன்னாங்கன்னா நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு 2 minutes ஆகுது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் கை பிடிச்சி ஜெபிக்கணும். ஆமென். இட்ஸ் a very powerful prayer. 2 நிமிஷம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் 2 பேரும் வாங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கை பிடிங்க, ஜெபிப்போம். ஏன் இந்த 2 நிமிஷம் ப்ரேயரில் பவர் இருக்குன்னு சொல்கிறேன்னா, நான் காலேஜில் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணும்போது ஒரு சிஸ்டருக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லை. எனக்கு ஒருத்தங்க கற்றுக் கொடுத்தாங்க, ஒரு நாளைக்கு ஒருத்தர் கை பிடிச்சாது நம்ம ஜெபிக்கணும் அப்படி. எனக்கு ஒரு வாலிப பருவத்தில் ஒரு ஆசை. அப்போ எங்கள் கூடவே அந்த அக்கா வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன் ஒரு நாள், யாருமே இல்லை, ஈவினிங் 7 o'clock கிட்ட டைம். நான் சொன்னேன், அக்கா உங்கள் கை பிடிச்சி நான் ஜெபிக்கிட்டா அப்படின்னு. அவங்களும் தேவனை அறியாதவர்களாக இருந்தால் கூட மனப்பூர்வமாக அவங்க கையை கொடுத்தாங்க. அவங்க கையை பிடிச்சி, ஏசப்பா 2 minutes ப்ரேயர், ஜீசஸ் நான் ப்ரே பண்ணுறேன், அக்கா ரொம்ப நாளாக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் அவங்களுக்கு ஒரு குழந்தைய கிராண்ட் பண்ணுங்கள், உங்கள் கிருபையினால நீங்கள் தாங்க. ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணி நாங்கள் பாட்டுக்கு வேலைக்கு போயிட்டோம். உங்களுக்கு தெரியுமா, அடுத்த 3வது மாதத்தில் கர்த்தர் அவர்களை கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ஓடி வந்து சாட்சி சொன்னாங்க, கர்த்தர் நம்ம அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு நீ ஜெபிச்சல்ல பிரின்சி, என் கையை பிடிச்சி கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா. அப்ப அந்த கை பிடிச்சு ஜெபிக்கிறது ஒரு பவர் இருக்கு. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? இருவர் பூமியில் ஒரு காரியத்துக்காக ஒருமனப்பட்டீங்கன்னா உங்களால அதை இந்த பூமிக்கு கொண்டு வர முடியும். ஆமென். கட்டவும் கட்டவிழ்க்கவும் ஒருமனப்படுற 2 பேரால ஆகும். அல்லேலூயா. அதனால அந்த பவரை நீங்க ரிலீஸ் பண்றதுக்கு நீங்க 2 பேரும் கை பிடிச்சுக்கலாம். கை பிடிச்சு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நீங்க தான் ப்ரொவைடர். அப்படி தேவைகள் ஒன்று வரும் பொழுது நீங்க 2 பேரும் கை பிடிச்சு ஜெபிங்க. யெகோவா ஈரே, எனக்கெல்லாம் நீரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீங்க.
நான் சொல்லுவேன், சாங்ஸ் ஆர் சோ பவர்ஃபுல். பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. ரொம்ப வல்லமை உள்ளது. உங்களுக்கு அதை நீங்க எப்படி ருசிச்சிருக்கீங்களா? பாடியே நான் பிசாசை ஜெயிச்சிருக்கேன். பாடியே எனக்கு தேவையானதை நான் வாங்கியிருக்கேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த வரிகளை உணர்ந்து பாடும்போது ஹெவன்ஸ் ஓபன் ஆகும். உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார். யெகோவா ஜைரா நம்ம ப்ரொவைடர் இருக்கிறார். தேவைன்னு ஒன்று வருதா, கலங்காதீங்க. 2 பேர் கைப்பிடிங்க. பிள்ளை வா கைப்பிடி, வா குழந்தை வா கைப்பிடி. 4 பேர் 5 பேர் நீ சேர்ந்து இப்படி கைப்பிடிச்சு, நமக்கு இந்த தேவை இருக்கு, நீ சோம் பண்ணு அப்படின்னு உங்க பிள்ளைகிட்ட சொல்லுங்க. அந்த பிள்ளை வாய் திறந்து சின்ன ப்ரேயர், எங்க டாடிக்கு ஒரு ப்ரமோஷன் தேவை, நீ ப்ரே பண்ணுன்னு சொன்னா அந்த குழந்தை எங்க டாடிக்கு ஒரு ப்ரமோஷனை தாங்க ஜீசஸ்ன்னு சொல்லிச்சுன்னா கர்த்தர் அதை அப்படி கிராண்ட் பண்ணுவார். அல்லேலூயா. டீச் யுவர் சில்ட்ரன்ஸ். பைபிள் எப்படி சொல்லி தெரியுமா? பிள்ளை வளர்க்கிறது. ஆமென், அல்லேலூயா. பிள்ளைய வளர்க்கறதுல ஒரு விஷயம் பைபிள் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நடக்கும் போதும், உட்காரும் பொழுதும், படுத்திருக்கும் பொழுதும் வசனத்தை பேசணுமா. அல்லேலூயா. உங்க வீட்டில் அங்கங்க வசனங்களை நீங்க என்ன பண்ணணும்? அதை பேசணும், வேர்டை பேசணும். ஒரு பைக்ல போற முன்னாடி நடந்து போவாங்க, இப்ப நமக்கு காரோ பைக்கோ கர்த்தர் கொடுத்துருக்குறாரு. என்னோட மாமா பைக் எடுத்து, இப்ப அவங்களுக்கு கர்த்தர் கார் கொடுத்துருக்காரு. அப்ப பைக்ல உட்காருவாங்க. பைக்ல அவரு கொடுத்த 2 பிள்ளைங்க, நான் இப்படிதான் போவோம் சர்ச்சுக்கு. ஏன்னா நான் அப்ப ஹாஸ்டல்ல இருந்து மாமா வீட்டுக்கு போவேன். அப்படி போகும்போது பைக்ல ஏறோன்னு ஸ்தோத்திரம் பண்ணு அப்படின்னுவாரு. இங்கிருந்து எந்த டெஸ்டினிக்கு போய் சேர்றோமோ அது வரைக்கும் பிள்ளைங்க ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிக்கிட்டே வரும், போய் இறங்குற வரைக்கும். ஆனா எனக்கு எப்படி இருந்ததுன்னா, உடனே அதை ஒரு பாட்டு பாடிட்டே, நாங்கள் அப்படிதான் பாட்டு பாடிட்டே போகிறது, பாட்டு பாடிட்டே வருது. பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நமக்கு தெரியாது, நம்ம பாடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அந்த பிள்ளை கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும். ஆனால் டக்குன்னு அந்த பாட்டு, ஜூடா ஒரு நாள் பாடுறான், அபிஷேகம் என் தலைமேலேன்னு பாடுறான். எனக்கு என்ன சந்தோஷம், என் பிள்ளை காசு பணமும் கேட்டு பாடாம அபிஷேகம் என் தலைமேலன்னு பாடிட்டானேன்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம். எப்போ கேட்டிருப்பான்? கேட்கறதான். பிள்ளைங்க சொல்றதை செய்யாது, பார்க்கறதையும் கேட்கறதையும் செய்யும். அல்லேலூயா. ஆமென். உங்களை கர்த்தர் திருப்தியா நடத்துவார். அந்த திருப்தி உங்களுக்கு வரணும்னா நீங்க கரத்தை கைகளை நோக்கி யெகோவாயிரே ஒரு தேவை இருக்கு, நீங்க பார்த்து கொள்வீங்கன்னு சொல்லணும். அந்த அடுத்த ஒரு வார்த்தை, முந்தைய வசனத்தை, உன் எல்லைகளை சமாதானம். முதல்ல கர்த்தர் நமக்கு ப்ரொவிஷன் தரார். 2வது ஒரு குடும்பம் சந்தோஷமாய் வாழ்றதுக்கு அந்த குடும்பத்துக்கு என்ன தேவை தெரியுமா? பீஸ். பீஸ் இல்லைன்னா எப்படி? பணம் இருக்கு, நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், பணம் இருக்குங்க, ஆனா வீட்டில் சமாதானம் இல்லை. எங்களுக்கு நல்ல வேலை இருக்கு, கணவர் வேலை வேலை. நான் சொல்றதை நல்லா கவனிங்களேன். நிறைய ஆண்களுக்கு, அநேக ஆண்களுக்கு உங்க வேலை ஒரு விக்கிரகம். சில ஆண்களுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விக்கிரகம். பெண்களுக்கு பிள்ளைகள் ஒரு விக்கிரகம். பிள்ளை 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 பிள்ளை. கணவர் எங்கேயோ போயிட்டார், நீங்க பிள்ளைய வளர்த்து கட்டி கொடுக்கிறவரையும் பிள்ளைய பார்த்துட்டீங்க, அதுக்குள்ள உங்க ஹஸ்பண்ட் எங்க? அவர் எங்கேயோ போயிட்டார். பிள்ளை பிறந்த உடனே பிள்ளை மேலேயே மொத்த கான்சென்ட்ரேஷன். கணவர்களோட நேரம் செலவிடுறதுல, கணவரோடு பேசுறதுல, கணவரோட உட்கார்ந்து இது பண்ண எல்லாமே, எவ்ரிதிங் இஸ் சில்ட்ரன். நிறைய குடும்பங்கள் கணவன்மார்கள் தவறினதற்கான கணவன்மார்கள் கட்டும் கிடையாது, மனைவிமார்கள் கணவனை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாம மொத்தமா பிள்ளைகள் பக்கம் திருப்பிட்டீங்க. உங்க ஜபத்துக்கு எது? பிள்ளைகள் தான் உங்களுக்கு விக்கிரகம், உங்களுக்கு தெரியாது. Your children have become an idol to you. You worship your children, you celebrate your children. கர்த்தருடைய இடத்துல நீங்க பிள்ளைகளை கொண்டு வந்தீங்க. நிறைய கணவர்மார்கள் வேலை, ஃப்ரெண்ட்ஸ், எப்போ பார்த்தாலும் நான் பார்த்துருக்கேன் சில ஐயாக்கள்லாம் மனசு கருத்தமா இருக்கும். அவர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, ரெஃப்ரெஷ் ஆயிடுவாரு, திரும்பி எங்க போயிடுவார்னா ஃப்ரெண்ட்ஸோட போயிடுவார். திரும்பி நைட் வருவாரு, சாப்பிடுவாரு, படுத்துக்குவார். எப்படி? நான் சொல்லுவேன், ஏன்னா இப்ப எப்படி பார்க்குறேன் குடும்பங்கள்னா, நிறைய பேர் கல்யாணம் பண்றது சமுதாயத்துல நான் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்றதுக்காக. சமுதாயத்துக்கு தான் நிறைய பேர் கல்யாணம் பண்றாங்க. நிறைய பேர் குழந்தை பெத்துக்கிறதுக்கு, அடுத்த தலைமுறையை வளர்த்து இயேசு கிட்ட கொடுக்கணுன்றதுக்காக இல்ல, ஊர்ல எனக்கு குழந்தை இல்லைன்னா என்ன ஒரு மாதிரி பேசுவாங்கன்றதுக்காக தான் குழந்தை பெத்துக்கிறாங்க. சொசைட்டிக்காக கல்யாணம் பண்ணி சொசைட்டிக்காக குழந்தைய பெற்று அந்த பிள்ளைகளோட 5 நிமிஷம் பேசுறதே இல்லை, மனைவியோட ஒரு கொஞ்ச நேரம் செலவு. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க, நான் உங்களுக்கு சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்காதீங்க, வருத்தப்பட்டாலும் சரி, நீங்க சர்ச்சுக்காக கூட உழைக்கிறீங்கன்னா கூட குடும்பத்தை விட்டு, வசனம் சொல்லுது, பைபிள் இஸ் வெரி கிளியர்,
தன் குடும்பத்தை நடத்தாதவன் நடத்த முடியாது. நிறைய ஆண்கள் அப்படியே போயிடுறாங்க. அப்படியே மனைவியோட எவ்வளவு நாள் ஆச்சு? எப்ப பேசினாலும் பணத்தை பத்தி பேசுறீங்க, பிள்ளைகளை பத்தி பேசுறீங்க, உங்களை பத்தி எப்ப பேசுறீங்க? நான் கூட நிறைய நேரத்துல யோசிப்பேன், நான் இங்கிலீஷ்ல ஒரு புது வார்த்தையை கண்டுபிடிச்சதுல இருந்து யாருக்காவது சொல்லணும்னு ஒரே ஆசை. எனக்கு ஏதாவது ஒன்று படிச்சா யாருக்காவது உடனே சொல்லணும். என்ன கண்டுபிடிச்சது தெரியுமா? பிஸி பாடி அப்படின்ற ஒரு வேர்டு கண்டுபிடிச்சு. எத்தனை பேருக்கு அந்த வேர்டு தெரியும்? யாருக்கா தெரியுதா? யூத்ஸ்க்கு பிஸி பாடி இட்ஸ் ஜஸ்ட் இடியம். அப்படின்னா இந்த பிஸி பாடினா என்ன அர்த்தம்னா, அடுத்தவங்க விஷயம் ரொம்ப அக்கறை உள்ளவர்கள். தன்னுடைய பிசினஸ் மைண்ட் பண்ணாம அடுத்தவங்க பிசினஸ்ல ரொம்ப அக்கறையா அக்கறை இல்ல. அது கொஞ்சம் நம்ம ஊர் படி சொன்னா முந்திரி கொடத்தனமா போய் அடுத்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சு அக்கா அப்படி சொல்றவங்க பிஸி பாடி. இந்த பிஸி பாடின்ற வேர்டு பைபிள்ல இருக்கு. வாட் அ ஷாக்! எனக்கு படிச்சோன்னு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. எங்க இருக்குன்னா, பெண்களுக்கு தான் அதை எழுதியிருக்காங்க. டோன்ட் பி எ பிஸி பாடி. உன் வேலையை மட்டும் பார், உனக்கு கொடுத்த வேலையை பார், அடுத்த வீட்டு வேலையை ஆண்டவர் பார்த்துக்குவார் அப்படின்னு எழுதி. கரெக்ட். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். அல்லேலூயா, நடத்தணும். நீங்க நேரத்தை செலவிடுங்க. பேசும்போது கூட அடுத்தவங்களை பத்தி யாராவது நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க சர்ச்ல இருக்கிறோம், நம்ம ஒரு கம்யூனிட்டியில இருக்கிறோம். குழந்தை இல்லைன்னா குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. படிச்சுட்டியே என்ன வேலைக்கு போலையான்னு கேட்பாங்க. இப்படிதானே கேட்குறாங்க. யாராவது நம்ம கிட்ட வந்து நல்லா இருக்கீங்களா, சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்குறாங்களா? நீங்க உங்க சக மனிதர்கிட்ட ஒருத்தரை பார்த்து சந்தோஷமா இருக்கீங்களாக்கா அப்படின்னு எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? மறந்துட்டோம். உலகம் உள்ளான மனுஷனை மறந்துருச்சு. வெளியில பணம் இருக்கா, வெளியில வேலை இருக்கா, பிள்ளை இருக்கா, வீடு இருக்கா, நகை இருக்கா, வாசல் இருக்கா, பொருள் இருக்கா, இதை தான் உலகம் கேட்குது. கிறிஸ்தவர்களாகிய நம்மளாது சந்தோஷமா இருக்கீங்களா, சமாதானமா இருக்கீங்களா, நைட்ல நல்லா தூக்கம் வருதான்னு வயசானவங்களை பார்த்து கேட்குறீங்களா? உங்களுக்கு தெரியுமா, பாதி வயசானவங்க நைட்ல தூங்குறதில்ல. கேட்குறோமா? ஒரு எமோஷனை பத்தி பேசுறதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லை. நோபடி ஸ்பீக்ஸ் அபவுட் எமோஷன். உட்காந்து ஒரு கணவனும் மனைவியும் பேசினா பிள்ளைகள், படிப்பு, இதே தான் பேசுறீங்க. உங்க மனைவி கிட்ட கேளுங்க, அம்மா சந்தோஷமா இருக்கியா என்னை கட்டிட்டு வந்துன்னு கேட்டிருக்கீங்களா? உங்க கணவர் கிட்ட சொல்லுங்க, கேட்டிருக்கீங்களா? அப்ப நான் என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில் நீங்க அடுத்த லெவல் போயிருக்கீங்களா, ஹாப்பியா இருக்கீங்களா, நான் எதாவது மாத்திக்கணுமா கேட்டிருக்கோமா? மனசை விட்டு உள்ளான மனுஷனை பத்தி, எமோஷனை பத்தி நீங்க பேசணும். எத்தனை பேர் ஆமா என்ன சொல்றீங்க? பீஸ் பணத்தினால வர்றதில்ல, சமாதானம் பொருட்களினால வர்றதில்ல, சமாதானம் நலத்தினால வர்றதில்ல. சமாதானம் என்பது கர்த்தர் தருகிறது. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, உலகம் தருகிறபடி அல்ல, என்னுடைய சமாதானத்தை வச்சுட்டு போற. அது என்ன அவர் சமாதானம்? அதுல என்ன ஸ்பெஷல்? அவர் சமாதானத்துல என்ன ஸ்பெஷல்னா, அவர் சமாதானம் எப்படிப்பட்டது தெரியுமா? காற்றுக்கும் கடலுக்கும் நடுவுலையும் அவர் நிம்மதியா தூங்குவார். அதுதான் அவர் சமாதானம். தூங்குவதா தூங்குவேன் நிம்மதி. அந்த வரி எவ்வளவு அழகா வருதுன்னா, படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தரின் ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன் கர்த்தரின் ஆதரிக்கின்றீர். ஹல்லேலூயா. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியலன்னா வீட்டுல போய் யூடியூப்ல கேட்டு பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கும். எதிர்த்திடுவோர் பெருகினாலும், கர்த்தர் உன்னை கைவிட்டார் என்று சொன்னாலும், கேடகம் நீர்தான், மகிமையும் நீர்தான், என் தலையை நிமிரச் செய்கிறவர் நீர்தான். ஆமென். நான் எப்படி சொன்னேன் சமீபத்தில் உங்களுக்கு, நான் சொன்னேன் மீட்டிங்ல கூட, நம்ம ஒரு அலாம் இருக்குன்னா 5 மணிக்கு அலாம் வச்சுட்டு எப்படி நிம்மதியா தூங்குறோம்னா, 5 மணிக்கு அந்த ஃபோன் நம்மளை எழுப்பும், நிம்மதியா தூங்கும். கரெக்டா இல்லைங்களா? எப்படி தூங்குனீங்க சிஸ்டர்? காலையில உங்களுக்கு 6 மணிக்கு ட்ரெயின் பிடிக்கணுமே, எப்படி தைரியமா தூங்குறீங்க அப்படின்னா, இல்ல அலாம் 5 மணிக்கு வச்சிருக்கேன். அது உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னா, அலாம் வச்சிருக்கிறோன்ற தைரியத்தினால தூங்குறீங்க. ஒரு அலாம், ஒரு போன் சார்ஜ் இல்லைன்னா செத்து போயிடும். அதை நம்பி உங்களால இளைப்பாற முடியுதுன்னா, கர்த்தர் சர்வ வல்லமையுள்ளவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர்,
அவரை நம்பி நீங்க இளைப்பாருங்கள். நைட்ல தூக்கம் வரலையா? கை உயர்த்தி பாடுங்க. நீங்க என்ன தாங்குறீங்க, அதனால நான் தூங்குறேன். இதை சங்கீதக்காரனாகிய தாவீது எங்க உட்கார்ந்து எழுதினார் தெரியுமா? வனாந்திரத்திலும் கெபியிலும் உட்கார்ந்து எழுதினார். நம்மளை சுத்தி வால் இருக்கு, அவருக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது. கெபியில எப்ப வேணாலும் எவன் வேணாலும் வந்து தாக்கலாம். அங்க எழுதுறாரு, நான் நிம்மதியா தூங்குறேன், நான் படுத்திருந்தேன் விழித்து கொண்டேன். எப்படி எழுதியிருப்பார் தெரியுமா? படுத்திருப்பார், திடீர்னு அரண்டு எழுந்திருப்பார். அரண்டு எழுந்த உடனே சொல்லியிருப்பாரு, பயப்படாத, கர்த்தர் உன்னை தாங்குறாரு. கர்த்தரை அனுமதிக்காம ஒரு ஆவி உன் மேல கை போட முடியாது, தூங்கு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் சொல்லுங்க சமாதானம், சமாதானம் சொல்லுங்க. என் வீட்டுக்கு சமாதானம் உலகம் தருகிற பணம் தருகிறது அல்ல, இயேசு தருகிற சமாதானம். ஃபர்ஸ்ட் இஸ் ப்ரொவிஷன், செகண்ட் இஸ் பீஸ், நம்பர் 3 அப்படியே மேலே போனோம்னா, அவர் உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி. தேர்ட் பி இஸ் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லட்டுமா? இப்போ உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்லித்தரேன். நம்ம குடும்பம் பாதுகாக்கப்படுறதுக்கு பைபிள் நமக்கு ஒரு ரகசியத்தை கற்றுக் கொடுக்குது. எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். Thank you Jesus. இனி கொடுமை உன் தேசத்திலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களுக்கு என்ன பேர்னா ரட்சிப்பு. அல்லேலூயா. இப்ப நம்மளை சுற்றிலும் மதில் இருக்குங்களா? உங்களை சுற்றிலும் இந்த மதில் தான் ரட்சிப்பு. அல்லேலூயா. கர்த்தருடைய ரட்சிப்பு உங்க வீடு உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஆமென், ஆமென். ஒரு நீதிமான் கர்த்தருடைய நாமத்திற்குள் ஓடி அவன் சுகம். உங்க மதில்களுக்கு ரட்சிப்பு. ஆனா மதில்கள்ல ஒரு விஷயத்தை நம்ம வச்சிருக்கோம், 3 வாசல் இருக்கா? இப்ப மதிலெல்லாம் கட்டி வாசலை திறந்து விட்டு நம்ம போவோமா? போக மாட்டோம். ஏன்னா அப்படியே வாசல் திறந்திருந்தா யார் வேணாலும் உள்ள வந்து இங்க இருக்கிற விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு போகலாம். கரெக்டா இல்லைங்களா? கரெக்டா இல்லைங்களா? பாதுகாப்பு இல்லை. அதனாலதான் மதில்கள் ரட்சிப்பா இருந்தாலும் உன் வாசலுக்கு ஒரு பெயர் உண்டு, அதான் பிரைஸ். பிரைஸ். நீங்க செய்யற துதி தான் உங்க வாசல். வாசல் இருந்தா தானே தாழ்பால் இருக்கும். எத்தனை பேர் ஆமென்? வாசல் இருந்தா தானே தாழ்பால் இருக்கும். அப்ப முந்தைய வசனத்துல எப்படி வாசிக்கிறோம்? உன் வாசல்களை கட்டுவது நம்ம வேலை, தாழ்பால்களை பலப்படுத்துவது அவர் வேலை. அல்லேலூயா. அப்போ ஒரு வீட்டு பாதுகாப்பா இருக்கணும்னா அந்த வீட்டில் என்ன இருக்கணும் தெரியுமா? பிரைஸ் இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றேன். நீங்க என்ன தங்கச்சியா நினைச்சுக்கோங்க, அக்காவா நினைச்சுக்கோங்க, சகோதரியா நினைச்சுக்கோங்க, என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. உங்க குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்துக்கான வாசையை தான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேர துதி ஆராதனை. லீவ் நாள் வருதுல்ல, லீவ் நாள்ல ஞாயிற்றுக்கிழமை இங்க வரீங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் 5லிருந்து 6 மணி வரையும், இல்ல 6லிருந்து 7 மணி வரையும் மாசத்துக்கு ஆரம்பிங்க. ஒரு மாசத்துக்கு 1 மணி நேரத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, மார்ச் 1ஆம் தேதி, எத்தனை பேர் அல்லேலூயா? மார்ச் 1ஆம் தேதி 2026ல ஹெவன் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. சிஸ்டர் பிரின்சி குடும்பங்களுக்கு ஆலோசனை சொன்னார்கள், மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேர துதி ஆராதனை செய்ய வேண்டும் என்று. உங்க பேரெல்லாம் கீழே போட்டாச்சு, ரெக்கார்ட் இருக்கு. செய்ய வேண்டியது உங்க கடமை. ஐயா, மதிலை அவர் ரட்சிப்புன்னு கட்டிட்டாரு, வாசல்களை எடுப்பிக்க வேண்டியது உங்க வேலை. துதிதான் அந்த வாசல். இந்த நாள்ல முடிவு செய்யுங்க, மாதத்துக்கு 1 மணி நேரம் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும்தான். அங்க பிரேயர் இல்லை, பெட்டிஷன் இல்லை, அழுகிறது இல்லை, அதெல்லாம் ஒண்ணுமில்லை. துதி 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 துதி. கர்த்தரை துதிக்கணும், அவர் நாமத்தை துதிக்கணும். அல்லேலூயா. பாட்டை செலக்ட் பண்ணுங்க. எப்படி செலக்ட் பண்ணுங்க? பாடல்ல கர்த்தரை உயர்த்துற பாட்டாதான் இருக்கணும். அது அங்கதான் தெல்லுப்பூச்சி நான் ஒரு இது அதெல்லாம் பாடக்கூடாது. அங்க வெறும் பிரைஸ். அங்க கண்ணை மூணா சிங்காசனம் தெரியணும். அல்லேலூயா. உங்க வீட்டில் யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் ஆன் த த்ரோன். அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வர்ஷிப் பண்ணி பாருங்க. ஐ சேலஞ்ச் யூ, ஐ ப்ராமிஸ் யூ, நீங்க இதை ட்ரை பண்ணுங்க. பிள்ளைங்கிட்ட சொல்லிடுங்க. எவ்வளோ பிஸி பாய்ஸ், எவ்வளோ பெரிய வாலிப பிள்ளைங்க, என்ன பிள்ளைங்கனாலும் வர சொல்லுங்க. அப்படி இல்லையா, அவங்க பிள்ளைங்க தூரத்தில் இருக்காங்கன்னா பிள்ளைகளை ஜூம்லேயோ
வீடியோ கால்லே கனெக்ட் பண்ண சொல்லிடுங்க. இந்த மாதம் 18ஆம் தேதி 5 மணிக்கு நம்ம ஃபேமிலியோட ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் செஷன். நீ இங்கிலாண்டில் இருந்தாலும் சரி, துபாயில் இருந்தாலும் சரி, லண்டனில் இருந்தாலும் சரி, அந்த நேரத்தை டைம் குறித்து அவங்கள வீடியோ காலுக்கு வர வச்சு உட்கார வச்சு ஸ்டார்ட் ப்ரைசிங் காட். உங்கள் பிள்ளைங்க எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தின் அசுத்தம் உங்களை பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் அவர்கள் வாசல்களை தாழ்பாள்களை பலப்படுத்துவார். இதை நான் சொல்கிற ஆலோசனை நீங்கள் செய்து பாருங்க. டூ இட். இன்னைக்கு 1ஆம் தேதி எவ்ரி மாதம் முதல் நாள் நீங்கள் தேதி குறிச்சிடணும். இந்த நாளில் நம்ம எல்லாரும் என்ன செய்ய போகிறோம்? அப்படி குடும்பமாக நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம், வாரத்துக்கு 1 மணி நேரம் துதிக்க போகிறீங்க. நீங்கள் துதி எடுக்க எடுக்க வசனம் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபாதரை பாடு, துதி எடுத்தா சாத்தான் திருட வரான். அவன் ஒரு திருடன் பைபிள் சொல்லுது. அவன் முதல்ல என்ன பண்ணுவான் தெரியுமா? திருடுவான், அப்புறம் அழிப்பான், அப்புறம் இதை நம்ம இது பண்ணணும். நம்ம எப்படியாகிலும் வாசல்களை எடுப்பிக்கணும். நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். எனக்கு சமீபத்தில் நான் ரொம்ப என்னை அசைத்த ஒரு வேத பகுதி வாசிப்போமா என்னோடு கூட சேர்ந்து? தேங்க்யூ ஜீசஸ். நெகேமியாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நெஹெமியா chapter 4 verse 11. இப்ப சத்துரு பேசுறது ஒரு யூதர்கள் வழியாக நெஹேமியாவுக்கு வருது. ஆமென். பால் ஒரு வசனத்துல பால் ரொம்ப அழகா எழுதுறார். பவுல் எப்படி எழுதுறாருன்னா, சத்துருவின் தந்திரங்கள் நமக்கு அறியாதவைகள் அல்லவே. எனக்கு நல்லா தெரியும் பிசாசு எப்படி வருவான், எப்படி அட்டாக் பண்ணுவான், அவனுடைய ஸ்ட்ராட்டஜி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம தான் என்ன பண்ணுவோம்னா, இந்த பழைய ஸ்ட்ராட்டஜியை வச்சு பிள்ளைகளை வளர்ப்போம். அப்படியெல்லாம் பிள்ளை இந்த காலத்தில் வளர்க்க முடியாது. என்னது, உங்கள் அம்மா உங்களை வளர்த்த மாதிரியெல்லாம் அப்படியே ஒரு ஹிட்லர் மாதிரி ஒரு இது மாதிரி நான் பார்த்துறேன். அந்த காலத்துலாம் கணவர்மார்கள் எப்படி இருப்பாங்க? அப்பாவையே அப்பான்னு கூப்பிட மாட்டாங்க, சில பேர் ஐயான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்பா வந்து இப்படி உட்கார்ந்த உடனே எல்லாரும் அப்படியே நடுங்குவாங்க. ஆமென், நடுங்குவாங்க. ஆனால் தெரியல, ஏசு அப்படி இல்லை. நல்ல வேலை. ஆமென், நல்ல வேலை. பிதா அப்படி இல்லை. பிதா என்ன பண்ணுறாருன்னா தோள் மேலே சுமக்கிறாராம். அல்லேலூயா. எனக்கு என்னோட ஃபேவரட் சாங்கில் ஒரு சாங் இருக்கு. வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே, முதிர் வயது வரை என்னை தாங்குவே. அந்த பாட்டில் என்ன சிஸ்டர் நீங்கள் பாட்டுக்கு பாடிக்கிட்டே இருக்கீங்க, எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கேட்டா, நீங்கள் பாட்டை நிறைய கேட்டிங்கன்னா சுச்சுவேஷனுக்கு ஒரு சாங் வரும். ஏன்னா ஃபாதர் அப்பா தடுக்கி விழுறதுக்கெல்லாம் பாட்டு எழுதியிருக்காரு. தடுக்கி விழுந்தோரை அப்போ தடுக்கி விழும்போது நம்ம என்ன பாடலாம்? தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர் அப்படின்னு பாடலாம். இந்த பாட்டில் எவ்வளோ அழகாக வருதுன்னா, வாழ்நாளெல்லாம் என்னை நடத்துவே, எது வரைக்கும்? முதிர் வயது வரை என்னை தாங்குவே. அடுத்த வரி, நல்ல தகப்பனே உம் தோளின் மீது ஏந்தி தாய் போல அணைத்து வழி நடத்துவே. நல்ல தகப்பனே உம் தோளின் மீது ஏந்தி தாய் போல அணைத்து வழி நடத்துவே. எப்படி கர்த்தர் வாழ்நாளெல்லாம் நம்மளை நடத்துவார் தெரியுமா? நான் வந்தேன்னா எல்லாரும் எழுந்துடணும் அப்படின்னு ஒன்று, ஐயா ஐயா அப்படி. அப்போ ஓகே. இப்போ அப்படி பண்ணோன்னா உங்ககிட்ட கிடைக்காத ஒன்றை வெளியில் பிள்ளைங்க போய் தேடுவாங்க. அதாவது நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா, உங்கள் பிள்ளைங்க உங்ககிட்ட தான் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். இஃப் யூ ஆர் நாட் மேக்கிங் யுவர் சில்ட்ரன்ஸ் கம்ஃபர்டபுள் அட் ஹோம், they will be comfortable somewhere else. நீங்கள் இருக்கிற வீடு உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் இல்லைனா, அந்த பிள்ளை தன்னுடைய கம்ஃபர்ட்டை வேற யாரிடத்திலாவது வேறு இடத்திலாவது தேடும். அல்லேலூயா. So make your home a comfortable place for your children to grow. ஒரு செடி வளரணும்னாலும் அதை சுற்றி நெருக்கி முள் வச்சா வளராது. அதுக்கு ஒரு வாய்க்காலை வெட்டி எப்படி அப்படி நான் சொல்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாதா அப்படின்னா, வேல்யூஸில் ஸ்ட்ரிக்டாக இருங்க, வார்த்தையிலும் ஆக்ஷன்ஸ்லும் ஸ்ட்ரிக்டாக இருக்காது. அல்லேலூயா.
வேல்யூஸ்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். தம்பி, நம்ம வீட்டுக்கு நம்ம இதை செய்ய கூடாது, கர்த்தரை நம்புற நம்ம இதுக்கு தலையிட கூடாது தம்பி, அது நமக்கு நல்லது இல்லை. வேல்யூஸ்ல ஸ்ட்ரிக்டா இருக்கணும். ஆனா நம்ம எப்படி இருக்கோம் தெரியுமா? வேல்யூஸை மறந்துடுவோம், வார்த்தையில ஸ்ட்ரிக்ட், ஆக்ஷன்ல ஸ்ட்ரிக்ட். இதனால பிள்ளைங்க என்ன பண்ணுதுன்னா, நான் பார்க்குறேன், நாங்கள் போய் ஒரு 1.5 மணி நேரம் யூத் மீட்டிங்கில் பேசினா பிள்ளைகள் ஓடி வந்து அந்த பிள்ளைகள் வீட்டிலே அசிங்கப்படுறதையும், அந்த பிள்ளைங்க ஒருத்தரை லவ் பண்ணுறதையும், அந்த பிள்ளைகளுக்கு நடக்கிற பிரச்சனைகளும் எங்ககிட்ட சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், ஏன் நீ அம்மா அப்பா கிட்ட சொல்லுன்னா அந்த பிள்ளை சொல்கிறா, அவங்க என்னை நம்ப மாட்டாங்கன்றா. I have heard multiple young people saying the same statement that my mother, father will not believe me. என் அப்பா அம்மா என்னை நம்ப. நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கள நம்பலைன்னா அவங்க வேற எங்கேயாவது போவாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம கொஞ்சம் ஆவிக்குரியவள் ஆயிட்ட உடனே நம்ம லெவலுக்கு பிள்ளைகளை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் விழலையா, நீங்கள் எலும்பலையா, நம்ம தப்பு பண்ணலையா? நம்ம தப்பு பண்ணும்போது நீங்கள் செஞ்ச தப்பை உங்கள் கணவர்கிட்ட சொல்லாமல் மறைச்சு தானே கர்த்தர் உங்களை வாழ வச்சார். உங்க கணவர் செய்த தப்பை மனைவிக்கு சொல்லாம மறைச்சு தானே வாழ வச்சார். நீங்க செஞ்ச தப்பை உங்க அப்பா அம்மாக்கு சொல்லாம மறைச்சு தானே கர்த்தர் இன்னைக்கு நம்மளை பார்த்து, ஐயா பாஸ்டர் சொன்னாரு, ஒருத்தன் நம்ம வணக்கம்னு சொல்றாங்கன்னா நம்ம செஞ்ச தப்பை திரை போட்டு அந்த திரை மாதிரி ஒரு திரையில கர்த்தர் ஓட விட்டு இருந்தான்னா ஒரு பையன் நம்மளை பார்த்து பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்னு சொல்லியிருப்பாள. கர்த்தர் அதை மறைச்சாரு. யார் நீதிமான்? எவன் நீதிமான்? யோசேப்பு ஒரு நீதிமான். தனக்கு நியமிக்கப்பட்டவள் திருமணத்திற்கு முன்பாகவே கர்ப்பம் தரித்தாள். நம்ம புக்கு படிக்கும் போது நமக்கு தெரியுது மரியாள் பரிசுத்த ஆவினால். ஆனா சக மனுஷியா பார்க்கும் போது அது தெரியாது. அவள் ஒரு வேசித்தனத்தில் தான் கர்ப்பம் தரிச்சான்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அது தெரிந்து கூட பைபிள்ல எழுதியிருக்கிறாங்க, அவளை அசிங்கப்படுத்த யோசேப்பு நினைக்காம மறைமுகமா அவளை தள்ளிடலான்னு நினைச்சான. அவனை தேடி பரலோகத்தின் தேவதூதன் வந்தான். அல்லேலூயா. மருமக ஒரு சின்ன தப்பு செஞ்சா அதை அடுத்த வீட்டுக்கு சொல்லி அசிங்கப்படுத்துறது. நீங்க நினைக்கிறீங்க ஏதோ நம்ம மருமகளை பத்தி தப்பா சொல்லிட்டோம். அவங்க மருமகளை மட்டும் தப்பா பேச மாட்டாங்க, உங்க மொத்த குடும்பத்தையும் தப்பா தான் பேசுவாங்க. ஒரு கணவர் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னா, என் புருஷன் இப்படி இருக்காருன்னு பக்கத்துல உடனே ஒரு அக்கா கிட்ட சொல்லி உங்க புருஷனை பார்த்தோன்னா அந்த அக்கா என்ன நினைப்பாங்க? அடுத்த முறை பிள்ளைகள் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ என் பிள்ளை இப்படி பண்றான்னு வர ஊழியக்காரர்கிட்டலாம் போய் நிறுத்திட்டு, என் பிள்ளை தப்பு பண்றான், என் பிள்ளை எல்லா ஊழியக்காரர்கிட்டையும் சொல்றது பிள்ளை தப்பு பண்றான். அந்த பிள்ளைய பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க, எங்கிட்ட நிறுத்திட்டு சொல்லுவாங்க, இவ இப்படி பண்றா, அடங்க மாட்டேங்கிறான், பெரிய வாய் பேசுறா, இப்படிலாம் சொல்லும்போது அந்த பிள்ளைங்க கூனி குறுகி நிற்குது. நாளைக்கு எப்படி அந்த பிள்ளைங்க உங்களை நேசிப்பாங்க? உங்களுக்கு கர்த்தர் அப்படி போய் யாருக்கு முன்னாடி நிறுத்தி இவ இப்படி பண்றா, இவ இப்படி பண்றான்னு சொல்லியிருக்காரா? ஒரு நாளும் கர்த்தர் உங்களை அப்படி சொன்னதில்லை. ஆனா நீங்க ஏன் உங்க பிள்ளைகளை கொண்டு போய் மற்றவங்களுக்கு முன்னாடி நிறுத்தி அவ தப்பு பண்றா, இவ இப்படி பண்றா, இவ இப்படி பண்றான்னு சொல்றேன்? அல்லேலூயா. கர்த்தரிடத்துல சொல்லுங்க. நீங்க சொல்ற அந்த அக்காவால் உங்க பிள்ளைய மாற்ற முடியாது, கர்த்தரால தான் மாற்ற முடியும். நாங்க ஏதோ ஊழியக்காரங்க வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவோம். எங்களால் உங்க பிள்ளைகளை மாற்ற முடியாது, கர்த்தரால தான் மாற்ற முடியும். அதனால ஊழியக்கார்கிட்ட கொண்டு போய் பிள்ளைகளை பற்றி நிற்க வச்சு அந்த பிள்ளைய ஊழியக்கார் மாதிரி அப்படி உங்களுக்கு ரொம்ப பேர்டன் இருக்குது, உங்களுக்கு ப்ரேயர் ஹெல்ப் தேவைன்னா அந்த பிள்ளை இல்லாத நேரத்தில் சொல்லு. அந்த பிள்ளையை அசிங்கப்படுத்தாதே. அடுத்த தலைமுறையை நடத்தும் போது உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? புது ஸ்ட்ராட்டஜி. ஏன் இந்த வசனத்துக்கு இதை நான் சொல்கிறேன்னா, சேட்டன் ஒர்க்ஸ் வித் ஸ்ட்ராட்டஜிஸ். பிசாசு சும்மா நம்மள மாதிரி ஃப்ளூக்கில் எல்லாம் பண்ணுறதில்ல, அவன் ஸ்ட்ராட்டஜிகளை வெயிட் பண்ணுவான். ஒரு வீட்டு வாசலை பைபிளில் முதல்ல பாவத்தை பற்றி உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினது யார்? பிதா. நீங்க பைபிளில் ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் த கிளாரிட்டி ஆஃப் தட் வேர்ட். தட்ஸ் இஸ் பியூட்டிஃபுல் வேர்ட். எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகம புத்தகத்தில் கர்த்தர் காயின் கிட்ட பேசுகிற விஷயம் அங்கதான் பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆண்ட்ரி பேசுனது ரெக்கார்டட். அது வரைக்கும் மனுஷங்கிட்ட கர்த்தர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணியிருந்தாலும் பாவத்தை குறித்து கர்த்தர் சொல்ற ஒரு அழகான வாசிக்கலாமா? எடுத்தவங்க வாசிப்போம். 4ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நன்மை செஞ்சா மேன்மை இல்லையா? அடுத்து அதாவது நன்மை செய்யாதிருந்தால், இப்போ ஆப்ஷன் 2 இருக்கு நமக்கு. ஒன்று நன்மை செய்யலாம், இல்லைன்னா செய்யாமல் இருக்கலாம். கரெக்டாக இல்லைங்களா? ஒரு விஷயத்த உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் ஒன்று இதை செய்யுங்க, செய்ய வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நன்மை செய்தவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்
மேன்மை. இப்ப நன்மை செய்யாம சும்மா இருக்காங்க, கரெக்ட் தானே? அப்பனா அவங்க ஒன்றும் செய்யாம சும்மா இருக்காங்க. சும்மா இருக்கிறவங்க வாசப்படியில என்ன படுத்திருக்கோம்? இந்த பாவத்துக்கு இன்விடேஷன் கொடுக்கல, இந்த பாவத்தை வர வைக்கல. அது எங்க படுத்திருக்குன்னா, எங்க படுத்திருக்கு? இப்போ உங்க வாசல்களை பலப்படுத்தணுமா பலப்படுத்தக்கூடாதா? துதியை எழுப்பலனா பாவம் உள்ள வரும். பாவம் எங்க படுத்திருக்குன்னா வாசற்படியில படுத்திருக்கு. இன் இங்கிலீஷ் இட் இஸ் பியூட்டிஃபுல். தமிழை விட இது ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும். ஆங்கில வேதாகமத்தை வச்சு நீங்க எடுத்து வாசிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். நீ வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உன்னை என்ன பண்ணுமா? பாவத்துக்கு என்ன ஆசை தெரியுமா? இவனை எப்படியாவது பிடிச்சிடணும், இவளை எப்படியாவது பிடிச்சணும். பாவம் ஆசைக்கு, பாவத்துக்கு ஒரு ஆசை இருக்கு. எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல. நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன பிள்ளைய கூப்பிட்டு உனக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் அது சொல்லும், இது ஆசை. இப்போ பாவத்துக்கு ஒரு ஆசை இருக்கு. எப்படி தெரியுமா? அவன் பாவத்துடைய ஆசையே வாசலுக்குள்ள இருக்கிறவங்க மேலே தான். Sin waits for an opportunity. நீங்கள் நன்மை செய்ய, அதை சொல்லுவேன் இந்த யூத்ஸ்க்கெல்லாம் நான் சொல்வேன், டோன்ட் பி லேசி, டோன்ட் பி ஐடல். நீங்கள் சும்மா இருந்தாலே பாவம் வந்துடும். நன்மை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா மேன்மை, செய்யாமல் இருக்கீங்கன்னா ஐடலாக இருக்கீங்கன்னு அர்த்தம். வாலிபர்கள் சும்மா இருக்கக்கூடாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சபையில் நல்ல யூத்ஸ் எல்லாம் ஏதாவது ஒன்றத்துல பிள்ளைகளை கொண்டு வந்து சர்ச்சில் விடுங்க. இந்த சர்ச்சில் இருக்கிற பிள்ளைங்க வெட்கப்பட்டதாகவும் நாசமானதாகவும் சரித்திரமே இல்லை, சரித்திரமே இல்லை. இந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம், முன்னாடி காலத்துலலாம் வீட்டுக்கு 5-6 புள்ள 7-8 புள்ள இருக்கும். பாதி புள்ள சர்ச்சில் தான் தூங்கும். எத்தனை பேருக்கு தெரியுது? இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் இங்கே தான் தூங்குவாங்களே? இங்கே தூங்குவான், அங்கே தான் வந்து அப்புறமா தான் வந்து குளிப்பான். நீங்கள் பாருங்கள், நான்லாம் பார்த்துருக்கேன். ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக சர்ச், எங்கள் ஃபேமிலி ஃபுல்லி சர்ச் தான். எனக்கு தெரிஞ்சது சர்ச்சு ஸ்கூலு அப்படி தான், சர்ச்சிலே தான் கிடப்போம். எங்கள் மாமாமார் எல்லாம் சர்ச்சில் கிடந்தவங்க. எல்லாரையும் கர்த்தர் இன்னைக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் வச்சுருக்குறேன். பிள்ளைகளை சர்ச்சில் வந்து விடணும். எப்போ விடணும் தெரியுமா? யூத் ஆனதுக்கப்புறம் வாடா வாடான்னு சொல்லக்கூடாது, சின்னப்போவே. அப்போ தான் டியூஷனுக்கு அனுப்புறது. அப்போ தான் சர்ச்சுனா எங்கே வந்துடணும் பிள்ளைங்க? சர்ச். சர்ச்சில் ஒரு இடம். அடுத்த நாள் வந்து எனக்கு வந்து இந்த குவார்டர்லி எக்ஸாம், அதுக்கு முந்தைய நாள் சர்ச்சில் வந்து மிஷினரிகளை அனுப்புகிறாங்க. எங்கள் சர்ச்சிலேருந்து 3-4 மிஷினரிகளை அனுப்புகிறாங்க. அதுக்கு ஒரு ப்ரேயர் வச்சுருக்காங்க. எங்கள் அம்மா அதுக்கும் எங்களை கூப்பிட்டு வராங்க. இது மிஷினரிகளை அனுப்புறதுக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? எனக்கு நாளைக்கு குவார்டர்லி எக்ஸாம். எங்கள் அம்மா இருமே ஒரு 2 மணி நேரம் நான் படிக்கிறேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? ஒரு வருஷம் ஃபுல்லாக படிக்காதது இந்த 2 மணி நேரத்தில் படித்து நீ 100 மார்க் வாங்கிடுவேன், வா. போய் அந்த மீட்டிங்கில் உட்காந்து திரும்பி பார்த்தா ஒரு ஆள் என் வயசில் இல்லை. ஏன்னா எல்லாருக்குமே குவார்டர்லி எக்ஸாம். அல்லேலூயா. கர்த்தர் பார்த்தார், அந்த வயசில் ஒருத்தனும் இல்லை. இந்த மோசேன்னு ஒரு கேரக்டர் பைபிள் இருப்பார்ல, மோசே சொல்கிறார், ஆண்டவர் நீ போ உனக்கா, நீ போய் போ பார்வோனுக்கு முன்னாடி போ அப்படின்னு ஒன்று மோசே சொல்கிறார். இல்லை வேணாம் சொல்கிறாரா இல்லையா? எடுத்தோன்னே ஓகே ஆண்டவரே நான் வரேன்னு வரல, ஹெசிடேட் பண்ணார். அது ஒரு பாஸ்டர் ரொம்ப அழகாக சொன்னார். மோசே, இது ஒரு கற்பனை. மோசே கிட்ட ஆண்டவர் சொல்கிறார், மோசே நீ இஸ்ரவேலுக்கு போய் உன் வயசில் யாராவது இருக்காங்களான்னு தேடு. மோசே வயசில் யாராவது இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்க. அவன் வயதில் பிறந்த மொத்த பேரும் நயல் நதியில் விழுந்து செத்தான். ஆனால் அந்த அம்மா ஒரு கூடையில் வச்சு அனுப்புனதுனால தப்பிச்சா. மோசே வயசில் வேற யாருமே இல்லை. மோசே வயதில் பிறந்த எல்லா ஆண் பிள்ளைகளும் செத்து போனாங்க. அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? உங்கள் பிள்ளைகள் காப்பாற்றப்படணும்னா பெருசெல்லாம் நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம். ஒரு பெட்டி செஞ்சு உள்ளே அனுப்புகிற மாதிரி கர்த்தருடைய ஆலயத்தை சின்ன வயசுலேருந்தே, படிப்பை விட ஆலயம் தான் முக்கியம், வேலையை விட ஆலயம் தான் முக்கியம். பிள்ளைங்களை ஹாஸ்டலுக்கு அனுப்புனாலோ, பிள்ளைகளை வேலைக்கு அனுப்புனாலோ, இல்லை பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி அனுப்புனாலோ, சாப்பிட்டியா தூங்குனியான்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை ஆன உடனே ஃபோனில் என்ன கேட்கணும்? சர்ச்சுக்கு போனியா, போகலாமா, பிஸியாக இருந்தேன் அப்படிலாம் சொன்னா, சர்ச்சுக்கு போகணும் தம்பி, அதுதான் முக்கியம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அப்படி சொல்லும்போது தான் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும் அவன் ஆசை உங்களை. அப்ப தாப்பாள்களை ஏன் கர்த்தர் பலப்படுத்த சொல்றாரு? நான் ஏன் பலப்படுத்தணும்? நீங்க வாசல் என்கிற துதியை எடுக்கலனா பாவம் வீட்டுக்குள்ள வரும். அல்லேலூயா. பாவம் இருக்கிற வீடுகளுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் செயல்பட முடியாது, செயல்பட முடியாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது அந்த வார்த்தை? அந்த கடைசி லைனை வாசிக்கலாமா? ஆண்டவர் சொல்றது ரொம்ப அழகான வார்த்தை.
நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அந்த ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம ஐடலாக இருக்கக்கூடாது. கணவன்மார்களுக்கு மனைவிமார்களுக்கும் நான் சொல்கிறேன், ஒருவேளை ஹஸ்பண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ஐடலாக இருக்காதீங்க. எப்போ பார்த்தாலும் ஃபோனில் ஏதாவது சமய குறிப்பே ரொம்ப பார்க்குறது, நியூஸே ரொம்ப பார்க்குறது, அப்படிலாம் ரொம்ப ஐடலாக இருக்காதீங்க. வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா 2-3 பெண்கள் சேர்ந்து ஃபோனில் ஜெபம் பண்ணுங்க, குழுவாக கூடிக்கொள்ளுங்கள். தனிமையில் இருக்கிற பிள்ளைங்க, அதுவும் நான்லாம் நிறைய பார்த்துருக்கேன். வெறும் பெண்கள் வாலிப பிள்ளைங்க மட்டும் கிடையாது, இடறி விழுறது சென்சஸ் சொல்லுது 45 வயசுக்கு மேலே தான் ஆண்களே தவறுறாங்க. வாலிபத்துலலாம் வெறப்பாக இருந்தவங்க 45 வயசுக்கு மேலே தளர்றாங்க. ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தப்பு செய்கிறாங்க. 55 வயசில் தப்பு பண்ணுற ஆண்கள் இருக்காங்க இப்போ. அல்லேலூயா. ஏன் எல்லாம் முடிச்சு ஐடலாக இருக்கும் போது பாவம் வெயிட் பண்ணும் சார். 68 வயசுனாலும் பாவம் வெயிட் பண்ணும், 85 வயசுனாலும் பாவம் வெயிட் பண்ணும். பாவம் என்பது வாலிபர்களுக்கு மட்டும் பேசப்படுகிறது அல்ல, மாம்சத்துல நீங்க இருந்தாலே அந்த பாவம் வாசப்படியில படுத்திருக்கும். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? துதிக்கணும். அல்லேலூயா, ஆமென், ஆமென், ஆமென். எவ்வளவு அழகான ஒரு பாட்டு. உந்தன் நாமம் உயர்த்தும் இடத்தில் அங்கே வாசம் செய்வே. அவருடைய நாமத்தை நீங்க உயர்த்துற இடத்துல கர்த்தர் என்ன பண்ணுவாரா? வந்து வாசம் பண்ணுவார். இயேசு வந்தா பிசாசு வருமா? அந்த நம்ம சண்டே கிளாஸ்ல சொல்லி தந்தாங்க, என்ன பாட்டு? இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. அதெல்லாம் நாங்க பாட மாட்டோம். எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, என்னம்மா நீ சண்டே கிளாஸ் பாட்டெலாம் பாட சொல்லிட்டு. நான்லாம் எவ்வளோ அந்த சண்டே கிளாஸ் பாட்டில் இருக்க அழகு எப்பவுமே நான் சொல்கிறேன், நீங்கள் இதை மனசு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ வயசானாலும் ஏசப்பாக்கு முன்னாடி போகும்போது குழந்தையா இருக்கணும். ஏன்னா இப்படி ஒரு குழந்தைய தான் கர்த்தர் நிறுத்தி சொன்னார், இவனை போல ஒருத்தன் மாறினா தான் பரலோக ராஜ்யத்துக்கு வர முடியும். ஏசு முன்னாடி போயிட்டா நம்ம எல்லாம் குழந்தைங்க தான். இப்ப பாடலாமா? ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, சண்டை இல்லையே. பாடலாமா? ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே, ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. இப்ப துதிக்கணும்னு சொல்லிட்டேன், பாடணும்னு சொல்லிட்டேன். பாடுறதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி கற்றுக் கொடுக்குவா. நிறைய பேர் இங்கிருந்து பாடுவாங்க. எப்படி? ஏசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. எங்கிருந்து வருது பாட்டு? எங்கிருந்து வருது? சண்டை. நீங்க பாடுறதுலே பிசாசு. நம்ம தேடி வந்த பீசி தான் இந்த குடும்பத்திலிருந்து அட்டாக் அப்படின்னு உங்களை செலக்ட் பண்ற மாதிரி இருக்கு. அந்த ஏசு வந்த இங்கிருந்து பாடக்கூடாது. எங்கிருந்து பாடணும் தெரியுமா? இங்கிருந்து. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், கடைசி நாளில், பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று என்னை விசுவாசிக்கிறனுடைய உள்ளத்திலிருந்து முடிங்க பாப்பா அந்த வசனத்தை. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். தமிழ்ல உள்ளத்திலிருந்து அப்படிதானே இருக்கு. என்னை விசுவாசிக்கிறோடு. இங்கிலீஷ்ல எப்படி இருக்கு தெரியுமா? ஃப்ரம் ஹிஸ் பெல்லின்னு இருக்கு. எங்கிருந்து? பெல்லினா வயிறுங்க. இங்கிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடுமா, பெல்லிலிருந்து. அப்ப நான் எப்படி பாடுவேன் தெரியுமா? நான் வந்து அடி வயிற்றுலேருந்து பாடுவேன். சம்டைம்ஸ் சில பாட்டெலாம் நான் பாடும்போது எனக்கு அப்படி தோணும். எப்படி தோணும் தெரியுமா? என் நரம்பு பாடுற மாதிரி இருக்கும், அப்படியே என் எலும்பு பாடுற மாதிரி நான் பார்த்துருக்கேன். அப்படியே ஒரு விஷயத்த உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தர் கிணத்துல குதிச்சிட்டார் தெரியாமல், ஒரு பிள்ளை. இப்போ அந்த பிள்ளை வந்து காப்பாற்றுங்கன்ற தத்தளிச்சுட்டு இருக்கு கிணத்துலன்னு வச்சுக்கோங்க. இப்போ அதை நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு இப்படி, சரிங்க ஏங்கய்யா இப்படி கை கட்டி அமைதியாக இருக்கீங்கன்னு கேட்டால் நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு கிணத்துலலாம் குதிச்சு காப்பாற்ற தெரியாது அப்படி சொல்லுவோம்மா. ஒருவேளை கிணத்துல குதிச்சு காப்பாற்ற தெரியலனா கூட உள்ள ஒரு எமோஷன் ஒன்று இருந்துச்சுன்னா என்ன செய்வோம்? யாராவது காப்பாத்துங்களேன்னு கத்துவீங்களா, கத்த மாட்டீங்களா? யாராவது காப்பாத்துங்க சார், சார் ஒரு பிள்ளை விழுந்துட்டா சார், என்னால் முடியாது, நீங்க அப்படி சொல்வீங்களா, சொல்ல மாட்டீங்களா? இப்போ வீட்டுக்குள்ள பாவம் வந்துடுது, வாசல்களை கட்டணும், நீங்க பலப்படுத்தினாதான் பிசாசு உள்ள வந்து உங்களுடைய எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொன்னா கூட நீங்க இப்படியே ஸ்லோ மோஷன்ல என்னையே வேடிக்கை பார்த்தீங்கன்னா அப்ப நீங்க எவ்வளோ பெரிய ஆளு பாருங்க. எப்படி பாடணும் தெரியுமா? நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இட்ஸ் a secret but heaven acknowledge it. உள்ள இருந்து பாடணும். தாவீது சொல்றாரு, என் ஆத்துமா பாடும்.
என் உதடுகள் மாத்திரமல்ல, எது பாடுது? அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். எப்படி பாடணும்னா, என் ஆத்மா பாடும், அதுக்கப்புறம் என் உதடுகள் துதிக்கும், என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். இப்ப நான் எப்படி பாடினேன் நீங்க பாத்தீங்களா? இப்ப நீங்க உங்களுக்கு ஷையா இருந்துச்சுன்னா வேண்டாம், எனக்கு ஷையெல்லாம் இல்லை, நான் கர்த்தருடைய பிரசன்னத்தில் ஒரு குழந்தை தான் நினைக்கிறவங்க, சிங் ஃப்ரம் யுவர் பெல்லி. எத்தனை பேர் ட்ரை பண்ணுவேன்? நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் நல்லா. ஏசு வந்திருக்காரே, யோசிச்சு பாருங்க. யாராவது ஒரு மதிப்புக்குரியவர் திடீர்னு உள்ள ஒரு மதிப்புக்குரிய வந்தால் என்ன பண்ணுவீங்க? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க, அப்படியா சொல்லுவீங்க? உடனே நம்ம ஒரு அலர்ட்டுக்கு வரோம். ஏன்னா ஒரு மதிப்புக்குரியவர் வந்திருக்கிறார். இப்போ இங்கே யார் வந்திருக்கிறா? ஏசு வந்திருக்கிறா. அப்போனா நம்ம எப்படி இருக்கணும்? கொஞ்சம் அலர்ட்டா. என் ஆத்மா பாடும். உங்க ஆத்மா பாடுதான்னு கேளுங்க. ஆத்மாவே, ஏ பிரின்சி 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 பாடு, சொல்லுங்க. ஆத்மா பாடு. என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். மறுபடியும் ஒரு ட்ரை. ஏன்னா இப்பயும் நான் ரொம்ப அழகா பாடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க அப்படியே என்ன மெய் மறந்து பாக்குறீங்க. இப்போ நீங்க நான் உங்களை மெய் மறந்து பாக்குற மாதிரி பாடுங்க பாப்போம். கொஞ்சம் வாய் திறந்து பாடலாமா? 3 வரிதான். என் ஆத்மா பாடும், என் இதயம் துதிக்கும், என் உதடுகள் போற்றும். லிரிக்ஸ் கொஞ்சம் போட முடியுமா? என் உதடுகள் போற்றும் இயேசு நல்லவர். இப்ப நம்ம எங்க பிரஷர் கொடுக்க போறோம்? எங்க நம்ம ஆத்மா சரீரம்? தாவீது எப்படி ஆண்டவரை வர்ஷிப் பண்ணாருன்னா, with his whole strength, with his whole body. அப்ப நம்ம எப்படி பண்ண போறோம்னா, இயேசு நல்லவர். அங்க கொஞ்சம் பிரஷர் கொடுத்து பாடலாமா? ட்ரை பண்ணலாமா? பாடலாமா? என் ஆத்மா பாடு, ஆனாலும் வித் கிவ் யுவர் பெஸ்ட். அப்பா சமூகத்தை போகும்போது நீங்க எப்படி கொடுக்கணும் அப்பாக்கு? நான் பெஸ்ட் நீங்க பண்ணி பாருங்களேன். நான் சொல்றேன், இறுக்கமா நீங்க உட்காந்து கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கும் கொஞ்சம் ஃப்ரீயா நீங்க ஆராதிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு டெலிவரன்ஸ் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. டாக்டர் சொல்றாங்க கை தட்டுறது நல்லதான். டாக்டர்ஸ் அறிவுறுத்துறாங்க, கிளாப்பிங் ஹேண்ட்ஸ் இஸ் குட் ஃபார் ஹெல்த், வாக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த். இந்த யோபுன்னு ஒரு மனுஷன் தான் பிள்ளைகளுக்காக பலி செலுத்துவாராம். எவ்ரிடே பலி செலுத்துவாராம். நீங்க எவ்ரிடேலாம் ஒரு ஆட்டை பிடிச்சி மாட்டை பிடிச்சி ஒரு பறவையை பிடிச்சி பலி செலுத்த மாட்டான். எவ்ரிடே ஒரு குடும்ப தலைவன் கையை தூக்குனா அது ஒரு பலி. அதனால தான் பைபிள் எழுதியிருக்கு, ஆண்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தணுமா. Hallelujah. Bible has clearly written men has to raise their hands. Raising their hand is a posture. என்ன போஸ்டர்னா, நீங்க பலி செலுத்துறீங்க. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் யோபுன்ற ஒரு மனுஷன் அனுதினமும் பலி செலுத்துறான். குடும்ப தலைவர்கள் இங்கே இருப்பீங்கன்னா, ஆண்கள் இந்த எல்லையில் இருப்பீங்கன்னா, என் சத்தத்தை மீடியாவில் கேட்குற ஆண்கள் இருப்பீங்கன்னா, the first thing you have to do every getting up, எழுந்த உடனே ஃபோனை பார்க்கக்கூடாது, எழுந்த உடனே நியூஸ் பேப்பரை திறக்கக்கூடாது, எழுந்த உடனே ரிமோட்டில் நியூஸ் சேனலை பார்க்கக்கூடாது. எழுந்த உடனே கைகளை உயர்த்தி இயேசு நல்லவர். நீங்க கை தூக்கி பாருங்க சார். நீங்க கை தூக்கி, நான் சேலஞ்ச் பண்றேன். மார்ச் 1ஆம் தேதி ஒரு சகோதரி வந்து உயிரை கொடுத்து பேசிட்டு போயிருக்கா. என்ன தெரியுமா? கையை தூக்குங்க. ஆண்கள் தங்கள் பரிசுத்த கைகளை உயர்த்தி ஜெபியுங்கள்னு பைபிள்ல எழுதியிருக்கு. ஆண்களே, நீங்க உங்க குடும்பத்துக்கு பலி செலுத்த ஒரு பிள்ளைக்கு கையை தூக்கி, கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை ஜோயலுக்காக ஸ்தோத்திரம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளை ஆரனுக்காக ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி அந்த பிள்ளைகள் பேரை சொல்லி நீங்க செலுத்துற பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்து உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நோவாவையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தது போல அவர் ஆசீர்வதிப்பார். That's the secret of receiving. Hallelujah. வயது முதிர்ந்த அம்மா மாதிரி இருப்பீங்களா? எழுந்த உடனே என் காலத்துலன்னு பேசாதீங்க. விட்டுருங்க. உங்க காலம் செட் ஆகாது. உங்களுக்கு இருந்த பவர் எங்களுக்கு இல்லைம்மா. நீங்கள் 10 பிள்ளைய கண்ணு மாதிரி வளர்த்தீங்க, ரெட்டை பிள்ளைய வளர்க்க முடியலம்மா எங்களால். ஒத்துக்கிறோம். நீங்கள் 10 பிள்ளைய இப்படி வளர்த்தீங்கம்மா, உங்கள் பேர பிள்ளை பின்னாடி ஓட முடியுதா? அந்த ஒரு பேரன் பிறந்ததுலேருந்து பாதி தாத்தா பாட்டிக்கு பிபி வந்துருச்சு. எங்க நான்லாம் 10 புள்ள வளர்த்தன இல்லைன்னு சொன்ன தாத்தா பாட்டி தான்.
உங்க காலத்துல 10 புள்ள வளர்க்குறதும் இந்த காலத்துல ஒத்த புள்ளையும் வளர்க்குறது ஒன்று தான். ஏன்னா 10 புள்ள என்ஜினியும் இந்த பிள்ளைக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிள்ளைய கொடுத்துட்டாரு கர்த்தர். கரெக்டா இல்லையில? அப்ப என் காலத்துலன்ற பேசுறத நிறுத்திட்டு கையை உயர்த்துங்கம்மா. என் பேரப்பிள்ளை, எனக்கு இவங்க 2 பேர் தான் தெரியும், அதனால தான் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறேன். என் பேரப்பிள்ளை ஜோயலுக்காக சோத்துறோம். நீங்க கை உயர்த்தி சொல்லணும். மருமகளை மட்டும் விட்டுறக்கூடாது. மருமகளால் தான் பேரப்பிள்ளையே வந்துச்சு. உங்க பையன் நல்ல பையன் தான், ஆனா உங்க பையனால மட்டும் ஒரு பிள்ளைய பூமி கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு மனைவி தேவை. எத்தனை பேருக்கு புரியுது? அதனால மருமகளை விட்டுறக்கூடாது. ஒருத்தர் பேரையும் நீங்க கையெடுத்து ஜெபிக்கும் போது அதை பரலோகம் ஆமேன்னு அக்னாலேஜ் பண்ணு. வயது முதிர்ந்தவங்களுக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா? கடைசி காலத்துல நீங்க செய்யற ஒரு பெஸ்டான விஷயம், அவங்க கிட்டலாம் பேசாதீங்க. நீங்க ஜெபிக்கிறத பார்த்தே உங்க பிள்ளைகள் உங்களை மதிப்பாங்க. மதிப்புன்றது கேட்டு வாங்குறது இல்லை, நீங்க நடக்கிறத பார்த்தே உங்க பிள்ளைங்க மதிப்பாங்க. எங்க பாட்டி உங்களுடைய மரணத்துல உங்க சடலம் வைத்து எல்லாரும் அழும்போது உங்க பேர பிள்ளையும் உங்க பிள்ளையும் உங்க மருமகளும் சாட்சி சொல்லணும். என்ன தெரியுமா? என் மாமியார் எப்பொழுதும் வேதம் வாசிச்சு ஜெபிச்சு எங்களுக்காக சோத்திரம் போட்டவங்கன்னு சொல்லணும். பாதி ஊழியக்காரங்க இந்த எல்லையில் எழும்புனதே அம்மாமாருடைய ஜெபத்துல தான். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க ஜெபம் அவ்வளோ வல்லமை உள்ளது. உங்க விசுவாசம் தான் உங்க அடுத்த தலைமுறைக்குள்ள வரப்போகுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்போ உங்க மதில்களை நீங்க பலப்படுத்தணும், உங்க மதில்களை நீங்க கட்டி எழுப்பணும்னா அது துதி. பிரைஸ் அண்ட் வர்ஷிப் இஸ் பவர்ஃபுல். எனக்கு இது வேணும், எனக்கு அதை வேணும்னு கேட்கறது ஒரு பக்கம். எனக்கு எதுவுமே வேணாம், நீங்க போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. விலகாத பிரியாத உன் சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். உணர் விலகாத பிரியாத சமூகமே அதுதான் நிரந்தர சுதந்திரமே. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதும். இந்த 2 கைகளை உயர்த்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்கள் உயர்த்து, ஆண்கள் உயர்த்து, ஆண்கள் பரிசுத்த கைகளை உயர்த்து. பலி 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 செலுத்துங்கள். மறுபடியும் ஒரு விசை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்களுடைய கரங்கள் உயர்த்திருக்கட்டும். வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். உண்மையா சொல்லு, உண்மையா ஆண்கள் சொல்லு. வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும். சத்தமா கடைசியா வேறொன்றும் வேண்டாம், வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போதும் நீர் போதுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷதரதரா. ஒவ்வொருவரின் மேலும் அந்த ஆராதனையின் அபிஷேகம், the worship anointing, a worship anointing, பலி செலுத்துகிற பவர் இசைப்படு. சிறு பிள்ளைகளின் மேலே, வாலிப பிள்ளைகளின் மேலே, குடும்ப தலைவர்களின் மேலே, குடும்ப தலைவிகளின் மேலே. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah.
சகோதரியா நினைச்சுக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது நீங்க கையை உயர்த்தி ஜெபிங்க சார். உங்க குடும்பம் எப்படி ஆகும்? உங்க பரிசுத்த கைகளை நீங்க உயர்த்தும் போதே, நீங்க மலை மேல நிக்கிற மோசே மாதிரி உங்க கையை நீங்க உயர்த்தினா கீழே உங்க பிள்ளைங்க ஜெயிப்பாங்க. கீழே go to the presence of the Lord. நேத்து நான் பிரேயர்ல, நான் சர்மன்ல சொன்னேன், நாங்க ஊழியம் செய்யறது வந்து ஏதோ ஒரு பிரசங்கம் பண்றதுக்காக நான் இங்க வரல. I want to raise you up. எனக்கு குடும்பங்க நாசமாகிறது பார்த்து கஷ்டமா இருக்கு. நீங்க கை மலையின் மேல உயர்த்தும் போது கீழே உங்க பிள்ளை பாவத்தை ஜெயிப்பான், பிசாசை ஜெயிப்பான், அசுத்தத்தை ஜெயிப்பான். ஆணோடு ஆணும் பெண்ணோடு பெண்ணும் வேசித்தனம் பண்றானே, அதை உங்க பிள்ளை ஜெயிப்பான், உங்க பேர பிள்ளை ஜெயிப்பான். மொத்த உலகமும் அசுத்தத்தை செய்யும் போது உங்க பேர பிள்ளை செய்ய மாட்டேன்னு நிப்பான். ஏன் தெரியுமா? அவங்க தாத்தா கையை உயர்த்தி ஜெபிச்சிருக்காரு. அவங்க தாத்தா பரிசுத்த கைகளை உயர்த்தி தான் தலைமுறைக்காக ஜெபம் பண்ணியிருக்காரு. ஜெபம்னாலே அது பெண்கள் தான் பண்ணணும்னு ஜெபத்தை அவங்க பக்கம் தள்ளிட்டு வேலை செய்யறது மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டது நீங்க நினைச்சிட்டீங்கன்னா, ஐ எம் so sorry சார், ஐ எம் so sorry. பணம் சம்பாதிக்கிறது தான் ஒரு குடும்ப தலைவனுக்கு அழகா? அது மட்டும்தான் அழகா? குடும்ப தலைவன் குடும்ப ஜெபத்திற்கு தலைவனா இருக்கணும். குடும்ப தலைவன் அதிகாலையில் குடும்பத்தை எழுப்புறவனா இருக்கணும். குடும்ப தலைவன் கைகளை உயர்த்தி தன் பிள்ளைகளுக்காக மதிலை எடுப்பித்து கட்டுகிறவனா இருக்கணும். நீங்க வாசல்களை கட்டி எழுப்பும் போதுதான் கர்த்தர் அந்த தாழ்பாள்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு தாழ்பாலே காணும் வீட்டில். சில வீட்டில் வாசலே இல்லை. அவர் எப்படி பலப்படுத்த முடியும்? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் என் பிள்ளைகளுக்கு இப்படி அனுமதிச்சிங்கன்னு கேள்வி கேட்குறீங்களா? துதி எங்கே? துதி எங்கே? கதவுகள் எங்கே? வாசல்கள் எங்கே? He is ready to strengthen you. Are you ready to build it? Are you ready? பாவம் வாசற்படியில படுத்திருக்கு சார். 80 வயது ஆனவர்களும் அசுத்தம் செய்கிற ஒரு காலம். வீட்டுல மனைவியை தனியா விட்டு போனா யாரோடையோ பேசிக்கிறாங்க. குடும்ப தலைவிகள் தெரியுமா உங்களுக்கு? நீங்க என்ன நினைக்கிறீங்க குடும்பங்களை பத்தி? குடும்ப தலைவிகள் இன்னொரு குடும்ப தலைவிகள் அசுத்தம் பண்ற காலத்துல இருக்கோம் சார். நம்ம இப்படி ஒரு காலத்திலயா சார் ஒரு கிணத்துல விழுறத கை கட்டி உம்முன்னு வேடிக்கை பார்க்குற மாதிரி? எவ்வளோ நாளைக்கு சார் கை கட்டி உம்முன்னு உட்கார்ந்துருப்போம்? வாய்களை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்று சொன்னாரே. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாத உனக்கு எட்டாதமான காரியம் உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னாரே. நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னாரே. வாயை இப்படியே வச்சிருக்கிறதுனால எதை சாதித்தோம்? எதை சாதித்தோம்? கர்த்தருடைய சமூகத்தில் வாயை திறந்து கைகளை உயர்த்தி, வேறொன்றும் வேண்டாம் நீர் போதுமே. உள்ளம் பாடணுமே, வயிற்றிலிருந்து பாடணுமே, ஆத்துமா பாடணுமே, என் நரம்புகள் பாடணுமே. தெரிந்த பாட்டையே தெரிந்து 20 வருஷம் அதே பாட்டையே புத்தகத்தை பார்த்து பாடுறதா? புத்தகத்தை கீழே வைத்து கண்களை மூடி 20 இயர்ஸா, 10 வருஷமா 15 வருஷமா நீங்க பிறந்ததுல இருந்தே பாடுற பாட்டு தான். ஆனா இன்னும் அந்த பாட்டுக்கு புத்தகத்தை எடுக்கணுமா? அதை கொஞ்சம் திருப்பி வச்சுட்டு கண்ணை மூடி மனப்பூர்வமா பாடி பாருங்க. கண்ணை மூடி பாடி பாருங்க. அந்த பாட்டு உயிர் பெறும், அந்த பாட்டு ஜீவன் பெறும். அது உங்க ஆத்துமாவிலிருந்து வரும். எல்இடி எல்லாம் பாட்டு தெரியாதவங்களுக்கு. பாட்டு தெரிந்தவங்க எல்இடி எல்சிடியை பார்க்க கூடாது. கண்களை மூடி கைகளை உயர்த்தி பாடும் பொழுது அந்த வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வரும் பொழுது ஆவியும் மணவாட்டியும் வானா வருமா? மணவாட்டி ஆயத்தமாகணும், ஆவி ரெடியா இருக்காரு. எத்தனை பேர் ஆமைன்னு சொல்ற? ஃபேமிலின்றது சம்பாதிச்சு படிக்க வச்சு பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா மட்டும் குடும்ப பொறுப்பு முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினைக்காதீங்க. அதான் இந்த உலகத்துல ஒரு குடும்பத்தை வாழ, அது வெளிப்புறமா. உள்ள குடும்பத்துல சமாதானம் இருக்கணும், உள்ள சந்தோஷம் இருக்கணும், அடுத்த தலைமுறை கர்த்தருக்கு சாட்சியா நிக்கணும். இயேசு அறியாதவங்களை படிப்பாங்கல்ல, நீங்க சுவிசேஷம்லாம் சொல்ல கூட வேணாம், உங்க நடக்கை ஒரு சுவிசேஷமா இருக்கணும். சபைக்கு ஆளை சேர்க்கலாம் வேணாம், தேடி வருவாங்க, உங்க பின்னாடி வருவாங்க. அந்த குடும்பம் மாதிரி என் குடும்பம் மாறணும். உங்க குடும்பத்துக்கு பின்னாடியே அவர்கள் அடிகளை பிடித்து கொண்டு வருவாங்க. எனக்கு இயேசுவுக்கு தேவை. உன் மதில்களை நீ எடுப்பிப்பாயானால்
அவர் தாழ்பால்களை பலப்படுத்துவார், ப்ரொடெக்ட் பண்ணும். நெகேமியா 4 நான் காமிச்ச மாதிரி சத்துரு சொல்றான், அவன் அறியாத நேரத்தில் அவனை வந்து அழிப்பேன். நெகேமியா என்ன செஞ்சார் தெரியுமா? பைபிள் ரொம்ப கிளியரா சொல்லுது. அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? நெகேமியா 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது நான் அலங்கத்திற்கு பின்பாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை எப்படி நிறுத்தினாரா? குடும்பமா நிறுத்தினார். சத்துருவுக்கு விரோதமா ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன தெரியுமா? ஃபேமிலியா நிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? குடும்பமா நீங்க நிறுத்தும் போது பைபிள் வசனம் சொல்லுது. நீங்க நெகேமியாவில் 4ஆம் அதிகாரத்தை வீட்டில் வாசிச்சு பாருங்க. இஃப் யூ வாண்ட் யுவர் ஃபேமிலி டு பி பிளெஸ்ட், நீங்க அடுத்தடுத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா 14 அதை நான் பார்த்து எழும்பி பிரபுக்கள் அதிகாரிகள் மற்ற ஜனங்களை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாதிருங்கள், நீங்கள் மகத்துவம் பயங்கரமான ஆண்டவரை நினைத்து உங்கள் சகோதரருக்காகவும் உங்கள் குமாரருக்காகவும் உங்கள் குமார்த்திக்காகவும் உங்கள் மனைவிகளுக்காகவும் உங்கள் வீடுகளுக்காகவும் என்ன செய்யுங்கள்? யுத்தம் பண்ணுங்கள். ஃபைட் ஃபார் யுவர் ஃபேமிலி. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. எப்படி தெரியுமா இருக்கு? இதுல வந்து குடும்பங்களுக்காக குமார்த்திகளுக்காக. ஆங்கிலத்தில் எப்படி இருக்குன்னா, ஃபைட் ஃபார் யுவர் பிரதரன், ஃபைட் ஃபார் யுவர் சன், ஃபைட் ஃபார் யுவர் டாட்டர், ஃபைட் ஃபார் யுவர் வைஃப், ஃபைட் ஃபார் யுவர் ஹவுஸ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்க ஃபைட் பண்ணணும். இஃப் யூ டோன்ட் ஃபைட் யூ ஃபெயில் ஆட்டோமேட்டிக்கலி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரைஸ் அப், எழும்பி யுத்தம் பண்ணும். பணம் மட்டும் ஒரு குடும்பத்தை நிறுத்தாது. ஐ எம் அஷ்யூர்ட் அபவுட் இட், வெரி ஷூர் அபவுட் இட். கர்த்தர் தான் நம்ம குடும்பத்தை எடுத்து நிறுத்த முடியும். எனக்கு தெரியும், கட்டுக்கட்டா பணத்தை வச்சுட்டு காப்பாத்துங்கன்னு கேட்குறாங்க, காப்பாற்ற முடியல. கர்த்தர் இருந்தால் தான் காப்பாற்ற முடியும். கர்த்தர் இருந்தால் பணம் தேடி வரும், பணம் தேடி வரும், உங்களை தேடி எல்லாமே வரும். உங்கள் குடும்பத்துக்கு தேவையான பீஸ், உங்கள் குடும்பத்துக்கு தேவையான ப்ரொவிஷன்ஸ், உங்களுக்கு குடும்பத்துக்கு தேவையான ப்ரொடெக்ஷன். அதுக்கப்புறமா தான் அந்த வசனம் சொல்லுது, அவர் உன் வீட்டில் இருக்கிற உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். That's a blessing. அதான் சரியான ஆசீர்வாதம். வீட்டில் சமாதானம் இருக்கா? உங்கள் வீடுகளுக்குள்ள மதில்கள் இருக்கா? இடிக்கப்பட்ட அலங்கத்தை கட்டி எழுப்ப நெகேமியா யுத்தம் பண்ணது போல சத்ரு வெயிட் பண்ணுறான். பாவம் வாசப்படியில் படுத்திருக்கு. ஐம் டெல்லிங் திஸ் அகெயின். ஒவ்வொரு வீட்டு வாசப்படியிலும் அது படுத்திருக்கு. அதோடைய ஆசை உங்களை பற்றி இருக்கு. அது ஆசையே நீங்க தான். உங்களை எப்படியாவது பிடிக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கா. இவன் கிட்ட இருந்து நம்ம தள்ளி துதியினாலே ரட்சிப்பென்றும் சுவர், a wall of salvation and praise as a door. இதை நீங்க செஞ்சுட்டா கர்த்தர் தாழ்பால அவர் பலப்படுத்திடுவார். அல்லேலூயா. எழுந்து நிப்போமா தேவ சமூகத்தில்? ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்கள் கைகளை உயர்த்துங்களேன், பரிசுத்த கைகளை. பெண்கள் உயர்த்துங்க. கையெடுப்பு அந்தி பலி. உள்ளத்திலிருந்து பாடு. ஆத்துமா பாடட்டும். பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டும். அப்பாவும் கிருபை வேண்டுமே, எப்போதும் எந்தருகே வேண்டுமே. கூப்பிடுங்க அப்பாவை. பலி செலுத்துங்க. உங்க பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்க. நீங்க
கையெடுக்க யுத்தத்தை கர்த்தர் ஜெயிக்கும்படி செய்வார். மலை மேல் ஏறி வா. மோசே உன் கைகளை உயர்த்து. உங்களுக்காக யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் சகோதரருக்காக யுத்தம் பண்ணுங்கள். உங்கள் மனைவிகளுக்காக யுத்தம் பண்ணுங்கள். குடும்பமாக நிறுத்துகிறோம். திறப்போமா? வாய்களை திறந்து நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்றும் வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும். அவரை கேளுங்க. அவருக்கு பின்னாடி எல்லாமே வரும். இயேசு ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டிற்கு ப்ரொவிஷன் வரும். அந்த வீட்டிற்கு சமாதானம் வரும். அந்த வீட்டின் தேவைகள் சந்திக்கப்படும். அந்த வீட்டில் வியாதிகள் மாறும். ஒன்றும் வேண்டாம், நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் ஒன்றும் வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். அப்படியே உங்க பக்கத்துல இருக்கிற உங்க கணவன் மனைவி கையை பிடிச்சுக்கோங்க. பிள்ளைகள் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. தனியா வந்திருந்தீங்கன்னா பரவாயில்ல, பட் குடும்பமா வந்திருந்தீங்கன்னா கையை பிடிங்களேன். கொஞ்சம் கையை பிடிங்க ப்ளீஸ். முடிந்தா ஒரு வட்டமாவோ 4 பேரும் சேர்ந்து 4 கை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்களேன் பக்கத்தில் இருக்கவங்களோட. இட்ஸ் கோயிங் டு பி a powerful time. எங்க இருந்தாலும் ஓடி போய் உங்க கணவர் கையை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கோங்க. Thank you Jesus, that's so beautiful. ட்ரை பண்ணுங்க. கைப்பிடி. நல்லா கை பிடிச்சிக்கிட்டீங்களா? கை பிடிச்சு தேவ சமூகத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்க உங்களுடையவங்கப்பா. அந்த வார்த்தையை சொல்லுங்க. ஆண்டவரே, உச்சிதமான கோதுமையினால என்ன திருப்தி ஆக்குங்கன்னு சொல்லுங்க. இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து அப்படியே ஜெபமாக்கிட்டே வாங்க. நீங்க கேட்டா உங்களுக்கு ஆண்டவர் தருவார். சொல்லுங்க, உச்சிதமான கோதுமையினாலே எங்களை திருப்தி ஆக்குங்க, திருப்தி ஆக்குங்க, திருப்தி ஆக்குங்க. இந்த கை கொடுக்கிற கையா மாறட்டும். வாங்கின கால முடிவுக்கு வரட்டும். கை ஏந்தின கால முடிவுக்கு வரட்டும். அநேகருக்கு கொடுக்கிற காலம் வரட்டும். திருப்தி ஆகட்டும். என் பிள்ளைங்க திருப்தியா இருக்கணும். 2வது சொல்லுங்க, ஆண்டவரே, ஆண்டவரே, ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபிப்போமா? பீஸ்க்காக ஜெபிப்போம். சமாதானத்தை, சமாதானத்தை உன் எல்லைகளில் கர்த்தர் சமாதானத்தை கட்டளையிடுவார். சொல்லுங்க, கணவன் மனைவிக்குள் ஒரு சமாதானம், பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஒரு சமாதானம், மாமியார் மருமக்களோடு ஒரு சமாதானம், மாமனார் மருமக்களோடு ஒரு சமாதானம், கூட பிறந்த சகோதர சகோதரிகளோடு ஒரு சமாதானம். ரிகா ஷிரதரகரபா. சொல்லுங்க, என் வீட்டுக்குள்ள ஒரு சமாதானம், என் எல்லையில ஒரு சமாதானம். வாயை விரிவாய் திறந்து ஜெபிங்க. Thank you Jesus. 3வது கேளுங்க, ஆண்டவரே, ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு ப்ரொடெக்ஷன். பாவத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு, பிசாசிலிருந்து ஒரு பாதுகாப்பு, வியாதிகளிலிருந்து பாதுகாப்பு, தொற்று நோய்களிலிருந்து ஒரு பாதுகாப்பு. உங்க பக்கத்துல 1000 பேர் விழலாம், உங்க வலதுபுறத்துல 10000 பேர் விழலாம். ஆனா அது சொல்லுங்க, அது என்னை அணுகாது, அது என் வீட்டை அணுகாது, அது என் குடும்பத்தை அணுகாது, அது என் பிள்ளைகளை அணுகாது, அது அணுகாது. ஒரு தெய்வீக பாதுகாப்பை நாங்கள் பேசுகிறோம் அப்பா. கடைசியா கேளுங்க அப்பா கிட்ட, எங்களை ஆசீர்வதிங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, எங்க தாழ்பால்களை பலப்படுத்துங்க. நாங்க பாவத்தை ஜெயிச்சிடணும், நாங்க பிசாசை ஜெயிச்சிடணும், நாங்க உலகத்தை ஜெயிச்சிடணும். சமுதாயத்துக்கு முன்பாக அற்புதங்களும் அடையாளங்களுமாய் நிற்கணும். கையை பிடிச்சிட்டே சொல்லுங்க, தேவ சமூகத்துல கைகளை நல்லா பிடிச்சு சொல்லுங்க. தேவ சமூகத்தில் அப்படியே வாய்களை திறந்து நல்லா கைப்பிடிச்சு ஒரு கடைசியா பாடி முடிக்கலாமா? உங்க மனசு பாடுறது இல்லை, உங்க அடி வயிற்றிலிருந்து பாட போறீங்க. உங்க ஆத்மா பாட போகுது, உங்க உதடுகள் பாட போகுது, உங்க உள்ளம் பாட போகுது. பாடி முடிக்கலாமா? வேறொன்றும் வேண்டாம், நீர் நீர் போதும், ஒன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், நீர் போதுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
அன்பின் பரலோக பிதாவே,